morning, everyone. University of Colombo Faculty of Science in Hindu Society-ஆல நடத்தப்படுகிற வழித்தடம் 2.0 இந்த சீரீஸ்ல 3வது செஷனுக்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். ஓகே, இன்றைய செஷன்ல நாங்க பிசிக்ஸ்லயும் பயோலையும் படிக்கிற எங்களை மாதிரி அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு இருக்கக்கூடிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி அதுக்கு போறோம். அதற்காக இன்றைக்கு எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் ஜிர்வானி மனோகரன் மற்றும் டாக்டர் அபர்ணா நடேஷ்குமார் மேடம். அவங்க எங்களோட இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது. டாக்டர் கீர்வாணி மனோகரன் மேடம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொழும்பு யூனிவர்சிட்டியில ஒரு அலுமினி, ஃப்ராக்சர் மெக்கானிக்ஸ்ல பிஹெச்டி ஹோல்டர். எங்களுக்கு இன்றைக்கு பிசிக்ஸ் ஃபீல்டுல கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி கணக்க விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. டாக்டர் அபர்ணா நடேஷ்குமார் மேடம் அவங்க வந்து ஃபார்மசி கரியர் அது தொடர்பான ஃபீல்டு சம்பந்தமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை கலந்து ஆலோசிச்சு எங்களுக்கு சில அறிவுரைகளை கூறுறதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ நாங்க செஷனை ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் கீர்வாணி மனோகரி மேடம், ஒருக்கா உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு, ஸ்மாலான இன்ட்ரடக்ஷன் உண்டு தெரியுமா? எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி உங்களோட இணைந்து கொள்றதுக்கு. இன்னைக்கு நான் வந்து 98-99 பேட்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, A-level 97 பேட்ச். நான் பிசிக்கல் சயின்ஸ் தான் ஜாயின் பண்ணினேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு நல்லா செய்தா தென் நாங்க வந்து ஸ்பெஷல் டிகிரி செய்யலாம். எங்களோட பேட்ச் வந்து வெரி லக்கி. ஏனென்று சொன்னா எங்களோட பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல ஸ்பெஷல் டிகிரி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்ப நானும் வனிதா, கிருஷாந்தன் 2 பேரும் தான் தமிழ் குரூப்ல இருந்து இன்ஜினியரிங் ஸ்பெஷல் செய்ய வழிகிட்டனாங்க. வி ஹேட் அ வெரி குட் டைம். எங்களோட டைம்ல டாக்டர் சொன்னாதார பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அவர் தான் இந்த இன்ஜினியரிங் சயின்ஸ் ஸ்பெஷல் டிகிரி கோர்ஸ் கோஆர்டினேட்டரா இருந்தவர். நாங்க செய்த இன்ஜினியரிங் பிசிக்ஸ் செய்த எல்லாருமே மிகவும் நல்லா இருக்கிறோம்னு தான் நான் நம்புறேன். ஸ்பெஷலி நவீந்த கொட்டகே, அவர் வந்து மெல்பர்ன்ல வந்து இப்ப ரொபோட்டிக்ஸ்ல அவர் வந்து ஹி இஸ் அ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட். ஸோ நான் டிகிரி செய்த பிறகு கல்யாணம் கட்டி வந்துட்டேன் யூகேக்கு. எனக்கு வந்து முதல் வந்து மெடிக்கல் பிசிக்ஸ்ல போகணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்ப UCL யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் லண்டன்ல மாஸ்டர்ஸ் செய்தேன் நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் பிசிக்ஸ். ஆனா இப்ப இந்த ஹஸ்பண்ட் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியர். அப்ப அவர் இடங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதால ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இப்ப இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்குமே மெடிக்கல் பிசிக்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வித்தியாசம். ஸோ நானும் இன்ஜினியரிங் கன்வெர்ட் பண்ணுவேன். நான் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்டா கனேடியன் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஒரு கனேடியன் கம்பெனில தான் ஸ்டார்ட் பண்ணினான். அங்க ஒர்க் பண்ணிக்க நான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் ஹெரியட் வார்ட் யூனிவர்சிட்டி எடின்பரோல செய்தேன். நான் அங்க ரிசர்வே இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு 3 வருஷம் கட்டாருக்கு போய் மெர்ஸ்கோயில் கட்டார்ல ரிசர்வே இன்ஜினியரா ஒர்க் பண்ணினேன். திருப்பி யூகேக்கு வந்து சென்ட்ரிக்கா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு PhD செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. PhD வந்து என் சைல்ட்ஹுட் ட்ரீம். ஆனா கல்யாணம், பிள்ளைகள் அப்படி வந்து நான் மற்றவேல் மாதிரி நார்மல் வழியில டிகிரி செய்துட்டு உடனே PhD செய்யல. ஐ ஹேட் அ கேப் வேர் ஐ கெயின் மை இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். பேருந்து நான் PhD செய்தேன் ஃப்ராக்சர் மெக்கானிக்ஸ். அப்ப அதுல இருந்து ஃப்ராக்சர் வந்து நீங்க காம்ப்ரசிவ் ஃப்ராக்சர் அதை என்னென்று இனிஷியேட் பண்ணி என்னென்று ப்ரொமோட் பண்ணப்படும் ஃப்ராக்சருக்குன்றதை சிமல்டேனியஸ் இமேஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்டா செய்த நாங்கள். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நான் செய்தது வாஷிங்டன்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லெபார்டரி. ஆனா இந்த டிகிரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன். அதுக்கு பிறகு நான் இப்ப ரெப்சோல் ரிசோர்சஸ் யூகேல ரிசர்வ் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்னென்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உண்மையிலே ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டா போய் அதுக்கு பிறகு PhD செஞ்சுன்னு ஒரு நிறைய அனுபவங்கள் நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு விளங்கிச்சு. நிறைய இடங்கள்ல நிறைய விதமான அனுபவங்களை எடுத்திருக்கீங்க. கேட்கும் போதே நிறைய இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அதே நேரம் எங்களோட அபர்ணா மேடமும் வந்து அவரோட யூனிவர்சிட்டி லைஃப் அண்ட் கரியரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் பண்ண ரெடியா இருக்கா. மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, தேங்க்யூ உங்களை இன்வைட் பண்ணதுக்கு. நான் வந்து 2001 பேட்ச். நேற்று முதல் நாள் செல்வா யோகி அண்ணாவை செய்திருப்பேன் வேண்ட பேட்ச். ஸோ செகண்ட் ஷைல யூனிவர்சிட்டிக்கு போனேன் நான்.
போய் அக்கா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நல்லா செய்து ஓரளவுக்கு செய்த விட எங்களுக்கு ஸ்பெஷல் கிடைச்சது. அப்ப எந்த ஸ்பெஷல் கெமிஸ்ட்ரி எல்லாம் கிடைச்சது. அப்ப என்ன செய்வோம் என்று யோசிச்சுட்டு கடைசி அப்ப ஃபார்மசி புதுசு, நாங்க 4th பேட்ச். அப்ப சீனியர்ஸ் ஒரு அக்கா தான் தமிழக்கா இருந்தவ. பட் எந்த அம்மா ஃபார்மசிஸ்டா இருந்தபடி ஓகே ஃபார்மசியை செலக்ட் பண்ணுவோம் வந்துட்டு. மற்ற நான் பல்லலா ஐகேம்ல கெமிஸ்ட்ரி டிகிரி செய்து கொண்டிருந்தேன். அப்ப கெமிஸ்ட்ரி வேண்டாம், 2 இடத்துலயும் கெமிஸ்ட்ரி செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு ஃபார்மசியை செய்து செகண்ட் அப்பர் தான் கிடைச்சது. அப்ப செய்து இப்போ ட்ரைனிங் டைமே எனக்கு ஒர்க் கிடைச்சிட்டு. நான் இன்டர்ன்ஷிப் செய்யல, ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் எங்களுக்கு 6 மந்த் இருந்தது. 1 மந்த்ல ஒர்க் கிடைச்சிட்டது. கிடைச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு போனேன். நான் ஒரு மேனுஃபேக்சரிங், ஹெர்பல் மேனுஃபேக்சரிங். அப்புறம் அங்கே இருந்து இன்னொரு 5 இயர்ஸ் இன்னொரு இண்டஸ்ட்ரி. அப்புறம் அங்கே இருந்து ஸ்ரீலங்கா அக்ரிடேஷன் போர்டு அந்த ஒரு இருக்குது போர்டு, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்ல பற்றி அங்க வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர் போஸ்ட்ல கிடைச்சது. அப்போ ஓகே அங்க போயிட்டு இருந்தோம். எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து டீச் பண்ண வேணும்ன்றது ஒரு பேஷன். 2-3 தரம் ட்ரை பண்ணேன் அகாடமிக்கு போறதுக்கு. சான்ஸ் கிடைச்சது ஜெஃப்னா யூனிவர்சிட்டி. அந்த டைம் போக கிடைக்கல. சரி என்று இங்க இருக்கேக்கல சும்மா அப்ளை பண்ணிக்கல. ஏதோ ஒரு கடவுளுடைய இதுதான் இந்த பேஷன். சின்னல இருந்தே எனக்கு டாக்டரா பயோ செய்தாக்களுக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு டாக்டர்ஸுக்கு படிப்பிக்க வேணும், எனக்கு அந்த படிப்பிக்க வேணும்ன்றது ஒன்று இருந்தது. டாக்டர் ஆக கூட அதை படிப்பிக்க வேணும் டாக்டர்ஸுக்கு. இப்போ கடைசியில ஓகே அது கிடைச்சோன்னா போனா அங்க எங்களுக்கு வந்து நீங்க போயிட்டீங்கன்னா ப்ரொபேஷனரி, நான் லெக்சரர் ப்ரொபேஷனரியா போனான்னு எனக்கு ப்ரொபேஷனரியா போறேன்னா எங்களுக்கு அந்த பேசிக் டிகிரி மட்டும் இருந்தா ப்ரொபேஷனரியா தான் போகலாம். ஸோ விதின் 8 இயர்ஸ் எங்களுக்கு பிஹெச்டி செய்தே ஆக வேணும், அது இல்லாட்டி எங்களுக்கு ஜாப் இல்லை. அப்ப நான் போன டைம் அங்க கார்டு 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் இருந்தது. அப்ப எனக்கு உடனே லீவ் கிடைக்கல. ஒரு 4 இயர்ஸ் எனக்கு ப்ரொபேஷனரியா இருந்து பிறகு லீவ் எடுத்து எங்களுக்கு ஸ்டடி லீவ் எல்லாம் இருக்குது. அகாடமிக் ஃபீல்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு ஸ்டடி லீவ் இருக்கு. அதை எடுத்து என் ஃபீல்ட் வந்து என் இன்ட்ரெஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி சைட். ஆனா எனக்கு கெமிஸ்ட்ரி சைட்ல பிஹெச்டி சூப்பர்வைசர்ஸ் கிடைக்கல. கெமிஸ்ட்ரி அண்ட் என்ன சொல்ற ஃபார்மசி ரிலேட்டடா அந்த காக்னஸ் என்ன சும்மா அந்த என்ன சொல்றது ட்ரீஸ்ல இந்த பிளான்ட் மெட்டீரியல் பேஸ்ட் கெமிஸ்ட்ரி அது மட்டும்தான் இருந்தது. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது தேவைப்படையில, இந்த ஆக்கள் இருந்தபடியால எனக்கு அது செய்யல. அப்ப சரி விருப்பமோ எப்படியோ பிஹெச்டி செய்ய வேணும் என்றிட்டு ஃபார்மகாலஜி பக்கத்துக்கு போனேன். ஆனா அங்க போனா பிறகு எனக்கு ஒரு நல்ல சூப்பர்வைசர் கிடைச்ச ப்ரொஃபசர் ஷாலினி ஸ்ரீரங்கநாதன். உங்களுக்கு யாரும் படிக்கிறாங்களே தெரியும். நல்ல ஸ்ட்ரிக்ட், ஆனா நல்ல ஒரு என்ன சொல்ற நல்ல ஒரு குரு. அப்ப அவன்ட இதுல எனக்கு விதின் 4 இயர்ஸ் எனக்கு செய்தே ஆக வேணும் ஒரு மாதிரி மேடத்தின் இதுல செய்து இப்ப சீனியர் லெக்சரரா இருக்கிறேன். யூனிவர்சிட்டி லைஃப்ல என்ன ஃபுல் டைம் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ஜாய் பண்ணாங்க. ஒரு எல்லா ப்ரோக்ராம்ஸ், எல்லா கெமிஸ்ட்ரி சொசைட்டி நடக்கிற எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணது. டான்ஸ், ஹிந்தி யூனியன், தமிழ் யூனியன், டிபேட்ஸ் எல்லாமே செய்து மேக்சிமம் என்ஜாய் பண்ண ஒரு பெட்ஜ்ல இருந்தேன். இவ்வளவுதான் இந்த. தேங்க்யூ வெரி மச் மேடம். அப்ப இப்ப எங்களுக்கு நல்ல கிளியரா விளங்குது. 2 பேருமே ஒரு இன்ஸ்பயரான ஒரு பாத்துல போயிருக்காங்க. 2 பேருமே கணக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மட்டும் விளங்குது. ஸோ அதுல பெரும்பாலான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கணக்கு அனுபவங்களை நாங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும் நம்புறோம், பெற்றுக்கொள்வோம் என்று நம்புறோம். ஸோ அந்த விதத்துல முதலாவது கேள்வி Q&A செஷனுக்குள்ள நுழைவோம். அதுல முதலாவது கேள்வி கீர்வாணி மேடத்துக்காக. ஸோ பிசிக்ஸ் மேத்ஸ்லயோ இல்லாட்டி கெமிஸ்ட்ரிலையோ ஸ்பெஷல் செய்யறாக்களுக்கு வந்து எப்பயுமே பெரும்பாலானாக்கள் அந்த ரிசர்ச் சைட் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்களுக்கு வந்து அதுல பிஹெச்டி செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஸோ அப்படி ஆர்வம் இருக்கிறவங்க பிசிக்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரியில பிஎஸ்சி செஞ்சுட்டு அது சம்பந்தமான பிஹெச்டிக்கு போகணும்ன்ற ஆர்வம் இருக்கிறவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்க என்ன செய்ய வேணும் என்ற சம்பந்தமா கொஞ்சம் ஒரு விளக்கம் மட்டும் தரையிலுமா வேற? கட்டாயம் நான் சொல்றேன். அபர்ணா உங்களால ஆட் பண்ணிடமாண்டா யூ கேன் ஆட் டு மை பாயிண்ட்ஸ் அஸ் வெல். பிஹெச்டி நீங்க செய்யணும் என்று சொன்னா அதுன்ற ரிக்குவயர்மெண்ட் நீங்க பார்க்கணும், ரைட்? இப்போ பிஹெச் நீங்க வந்து இப்போ A-level மேத்ஸ் பியூர் அப்ளைட் பிசிக்ஸ் செய்து நீங்க மேத்ஸ் டிகிரி செய்றீங்க, ஓ இன்ஜினியரிங் ஓ பிசிக்கல் சயின்ஸ். பட் பிஹெச்டி என்று சொல்றது இப்ப நீங்க மேத்ஸ் ஸ்பெஷல் செய்தா கட்டாயம் மேத்ஸ்ல தான் பிஹெச்டி செய்யணும் இல்லை. பிகாஸ் பிஹெச்டி செய்ய என்ன உங்கள்கிட்ட இருந்து
பினம்னு சொன்னா உங்ககிட்ட அந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில் இருக்காண்டு. ஆனா அது சில வெரி ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும். அப்ப நீங்க பிஹெச்டி செய்ய வரைக்க நீங்க ஒன்று வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கணும் எந்த ஏரியால நீங்க பிஹெச்டி செய்ய விரும்புறீங்கன்னு. அந்த ஏரியாவை நீங்க சூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா அதுல நீங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டடி செய்யணும். எந்தெந்த யூனிவர்சிட்டியில அந்த ஏரியா இருக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த லெக்சரர்ஸ் அந்த ஏரியால ரிசர்ச் செய்யலாம். அந்த லெக்சரர்ஸ்னா 2-3 பப்ளிஷ்ட் பேப்பர்ஸை நீங்க வாசிக்க உங்களுக்கு விளங்கும் உங்களோட தோட்டோ உங்களோட ஐடியாவும் அதுவும் வருதாண்டு. தென் யூ ஹாவ் டு ரீச் அவுட் டு தெம். அவளுக்கு இமெயில் பண்ணி, இப்ப எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு எங்களோட காலத்திலும் பார்க்க இப்ப ஈஸி உங்களுக்கு ரீச் அவுட் பண்றது, ரிசர்ச் பேப்பர்ஸ் எடுத்து வாசிக்கிறது எல்லாம் உங்களுக்கு கையிலே இருக்குது, ரைட்? அப்ப நீங்க அவைகளுக்கு ரீச் அவுட் பண்ணி அவையோட ரெஸ்பான்ஸை எடுத்து உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் உங்களோட டிகிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதுக்கு மேட்ச் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு எடுத்து இப்ப வெளிநாட்டுக்கு போறோம்டா விசா அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் செய்த பிறகு தென் யூ கேன் ஸ்டார்ட். ஸோ வாட் இஸ் என்ன முக்கியம் என்று சொன்னா உங்களுக்குன்ற ஒரு ஐடியா இருக்கணும் என்ன சப்ஜெக்ட்ல எந்த எந்த ஏரியா ஆஃப் த சப்ஜெக்ட் யூ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ். அப்பதான் உங்களோட பேஷன் வரும். பிஹெச்டி வந்து 4 years 3 to 4 years இட்ஸ் அ லாங் ஜேர்னி. உங்களோட லைஃபையே அது மாத்துற அளவுக்கு நீங்க படிப்பீங்க. இட்ஸ் அ பிக் ஜேர்னி. அப்ப அதுக்கு நீங்க உங்களோட பேஷனான சப்ஜெக்ட்ல போனீங்கன்னு தான் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. தென் யூ வில் அக்காம்ப்ளிஷ் இட். நான் ஹோப் கேள்விக்கு பதில் சொன்னானா? எஸ் மேடம். அது சொல்லுங்க. ஓ மேடம், உண்மையா அது ஒரு நல்ல ஒரு கிளியரான விளக்கமா இருந்தது மேடம். சீரியஸா அப்ப என்னென்ன செய்யணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கிறார்களுக்கு கட்டாயமா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். நிச்சயமா மிச்ச வார கேள்விகளுக்கும் இதே மாதிரி தெளிவான விளக்கம் உங்கள்கிட்ட கிடைக்கும்ன்ற நம்பிக்கையும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் மேடம். அதே டைம்ல இப்போ செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸுகள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு கீழே Q&A என்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை கொடுத்து நீங்க எங்களுக்கு கொஸ்டின்ஸை தொடர்ச்சியாக அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். தேங்க்யூ மேடம். பிஹெச்டி செய்யறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. இப்ப நான் அபர்ணா மேடம்கான கொஸ்டின் Q&Aல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு பிஹெச்டி செய்யறதுக்கு உரிய மைண்ட் செட்ல நாங்க இருக்கும்போது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் என்ன? இப்ப சில பேர் வந்து பிஹெச்டின்னும் போது அதுக்கான என்ன தேவை எங்களுக்கு, நாங்க எப்படி அதை வளர்த்துக்கணும், இந்த 4 வருஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்க அண்டர் கிராஜுவேட் லைஃப்ல நாங்க அதை எப்படி டெவலப் பண்ண முடியும்னு நாங்க எந்தெந்த ஃபீல்ட்ஸ்ல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட கன்சர்ன் பண்ணணும்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும்? பிஹெச்டின்றது என்னென்ன சொல்றது, அது ஒரு வித்தியாசமான ஒரு இது. நீங்க வந்து அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அதே உங்களை மாத்திடும். இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க செய்ய போயில வந்து நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட் ஒரு டாபிக் வந்து அது யாருமே செய்திருக்க மாட்டீங்க அதிகமா. அதனால நீங்க தான் அந்த இதுல எக்ஸ்பர்ட் ஆக போறீங்க. அப்ப உண்மையின்படி இப்ப நாங்க செய்யக்கல அது என்ன சொல்ல, அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அப்ப நீங்க அதுல போய் அதை பற்றி படிச்சு, அக்கா சொன்ன மாதிரி அதை பற்றி படிச்சு அது செய்யக்கல அந்த பிஹெச்டி உண்மையா பிஹெச்டின்றது வந்து சப்ஜெக்ட் நாலேஜை விட உங்களோட ஃபுல் ஹியூமனா மாத்துமென்னா நான் சொல்றேன். அந்த என்ன சொல்றது, நீங்க அந்த டாபிக்ல வந்துடுவீங்க. ஆனா இப்ப உங்களை எல்லா விதமாவே உங்களை மோல்ட் பண்ணிடும். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், உங்களோட எப்படி ஆக்களோட கம்யூனிகேட் பண்றீங்க, எல்லா ஸ்கில்ஸ் நீங்க என்னத்த ஸ்கில்ஸோட போக தேவையில்லை, அது போகலே தண்ட பாட்டுல எல்லாம் வந்துடும். நீங்க பிஹெச்டி செய்ய போறேனே என்னத்த நான் படிக்க வேணுமோ, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வளர்த்து, அதை விட நினைக்கிறேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய தடங்கள் வரும். அதுவும் ஸ்பெஷலா ஸ்ரீலங்கால செய்யறேன்டா நிறைய சரியா கொஞ்சம் கஷ்டம், ஃபெசிலிட்டிஸ் இல்ல. அப்ப உங்களோட லைஃப்ல வந்து நீங்க எப்படி ஃபைட் பண்ணி எப்படி போகலாம்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளாலே வெளியில வந்துடும். இப்படியா நீங்க ஸ்கில்ஸ வளர்த்து கொள்றதை விட அது உங்களை வளர்த்து விடும். அந்த பிஹெச்டி என்ற இது வந்து உங்களை அப்படியே வளர்க்கும் ஸ்கில்ஸ எந்த பாட்டிலேயே. மற்றபடியா யோசிக்காதீங்க, செய்யறாட்ட ஸ்டார்ட் பண்ணி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அந்த டவுட்டும் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. இப்போ பிஹெச்டி செய்யணும்னால் பிஹெச்டி என்றாலே எல்லாரும் பார்த்து பயப்படுறது. ஸோ அப்போ அதுக்கு தேவையான
ஸ்கில்ஸ் அண்ட் என்னத்தை டெவலப் பண்ணணும் அண்ட் எல்லாருமே பாய்ந்துட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கும் மேடம் ஒரு நல்ல ஒரு ஆன்சர் ஒன்று சொல்லியிருந்தா, அது பிஎஸ்டி என்று போயிட்டோம்ட்டால் அதுவும் அவங்கள வளர்த்து விடும்ன்றது. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஆனா இப்போ இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் உண்டு, டவுட்ஸ் உண்டு எல்லாருக்கும் பாரது. ஸோ அந்த சம்பந்தமான கொஸ்டின் அடுத்த கீர்வாணி மேடத்தை கேட்கணும் விரும்புகிறேன். என்னென்றால் இப்போ பிஹெச்டி செய்யணும் அங்கே நாங்கள் போகிறோம் என்றால், அங்கே போனால் இப்போ ஆல்ரெடி இது வரைக்குமே எங்களுக்கு பெரும்பாலான நாங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ எங்களோட பரலலாக படித்தவங்க எல்லாம் அது முடிச்சு போட்டு ஜப் பண்ணி போகல. எங்களுக்கு அங்கால பிஹெச்டி என்று போனால் அங்கே வெளிநாட்டுக்கு போகிறது, அங்கே இருக்கிறது, அங்கே இன்னொரு டிகிரி படிக்கிறதுக்கு காசு பே பண்ணணும், அதுக்கு எல்லாத்துமான கட்டணம், அப்புறம் அங்க வாழ்றதுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கான காசு, அதுக்கு ஏதாவது அதோட சேர்ந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குமா மேடம்? கீர்வாணி மேடம். அதுக்கு நான் நல்ல உதாரணம் சொல்லலாம். எனக்கு முதல் அண்டர் கிராஜுவேட் டிகிரி செய்துட்டு பிஹெச்டி செய்ய எனக்கு சைல்ட்ஹுட் ட்ரீம் நாம சொன்ன மாதிரி எனக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சது. நான் சொன்ன மாதிரி நான் செய்ய வேண்டிய ப்ரொபோசலை எழுதி அனுப்பி அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சு நான் அக்செப்ட் பண்ணினேன் பிளேஸ். ஆனால் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண போய் எனக்கு கிடைக்கல. இப்ப காசு கொடுத்து பிஹெச்டி செய்யற அளவுக்கு எனக்கு வழி இருக்கல. ஸோ அதனாலதான் நான் உடனே இண்டஸ்ட்ரிக்கு போய் சேர்ந்து பிஹெச்டி செய்தேன். இப்ப உங்களோட கேள்விக்கு வரைக்க இப்ப கட்டாயம் காசு வந்து பெரிய ஒரு விஷயம் பிஹெச்டி செய்ய. ஏன்னா 4 வருஷம் நீங்கள் அதை உங்களோட லைஃப நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த உங்களோட ரிசர்ச்ல சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க. ஸோ நீங்க இந்த பிஹெச்டி நீங்க தேடிக்க உங்களோட டாபிக், நீங்க ரிசர்ச் பண்ற டாபிக் வந்து சில யூனிவர்சிட்டியில டிமாண்டா இருக்கு. அதாவது உங்களோட டாபிக் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமோட சால்வ் பண்ணுதுண்டா அந்த யூனிவர்சிட்டி ரிசர்ச் குரூப் அந்த ப்ராப்ளத்துல அவையில் ரிசர்ச் குரூப் ஒன்று வச்சிருக்கணும் என்று சொன்னா ரிசர்ச் குரூப் வந்து கிராண்ட்ஸ் எடுப்பினோம் ஒவ்வொரு வருஷமும். அந்த கிராண்ட்ஸ்ல அவையில் சர்டன் அமௌண்ட பிஹெச்டி கண்டு அலோகேட் பண்ணிவினோம். அப்ப உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் உங்களோட டிகிரி அவுட்புட் எல்லாம் மேட்ச் பண்ணினா அவையில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரலாம். ஸ்காலர்ஷிப் தரைக்க நீங்க பிஹெச்டி கண்டு வரைக்கும் என்ன தெரிவினம் என்று சொன்னா, இப்ப நான் கணிப்பு முறையா சொல்றேன்னு சொன்னா ஒரு 30,000 பவுண்ட்ஸ் தெரியணும் யூகேல அனுவலா. அது வந்து உங்களோட பேசிக் லிவிங் காஸ்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு. இந்த மீன் டைம் இன்னும் ஒரு வழி இருக்கும். அந்த மினிமம் காஸ்டோட நாங்க பிஹெச்டி செய்யக்க ஃபர்ஸ்ட் 2 years நாங்களும் வந்து டியூட்டோரியல் செஷன்ஸ் வந்து செய்வோம் யூனிவர்சிட்டியில. So we will assist the lecturers in their lectures. But அதுக்கும் we can get paid. Right? நான் அதை விட பல என்னோட பிஹெச்டி செய்யற கனவேற பார்த்துனா நான் இப்ப 30,000 பவுண்ட்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வர்றேன்னு சொன்னா காணும் சமாளிக்கலாம். ஆனா பல பேர் வளர்ந்த உடனே செய்யாம குடும்பங்களோட வந்து பிஹெச்டி செய்வீங்க. அப்ப நானுமே பிள்ளைகளோட தான் இருந்தேன் நான். ரைட்? அப்படி என்று சொன்னா அந்த காசு காணாது. அப்படி என்று சொன்னா அவையில் வந்து வீக்கெண்ட்ல வந்து சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது, எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ. ஸோ இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க். ஆனால் பாசிபிள். உங்களுக்கு ஒரு ரெசிலியன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க செய்யலாம். அப்ப அந்த ஸ்காலர்ஷிப் எடுக்கிறதுக்கு என்ன முக்கியம் என்று சொன்னா உங்களோட டாபிக், உங்களோட ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் வந்து அட்ராக்டிவா இருக்கணும். அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில அதுக்கு ஒரு ரிசர்ச் குரூப் இருந்து ரிசர்ச் கிராண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்ப முதல் உங்களோட நீங்க ஒரு ஹோம்ஒர்க் செய்யணும். பிஹெச்டி அப்ளிகேஷன் போட முதல் உங்களுக்கு என்ன வேணும் அதையும் செய்தீங்க. பிஹெச்டி செய்யணும்ன்றதுக்காண்டி ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணிடாது. நீங்க செய்யற டாபிக் வந்து என்னத்தை சால்வ் பண்ண போகுது. அப்படி நீங்க டீப்பா ஒரு ஃபியூ மந்த்ஸ் செலவழிச்சு இதுக்காக செலவழிச்சு உங்களோட ப்ரொபோசலை டிஃபைன் பண்ணி எந்தெந்த யூனிவர்சிட்டியில அந்த கிராண்ட்ஸ் இருக்குமென்று பார்த்து செய்தீங்கன்னா உங்களுக்கு high probability you will be paid to do PhD. So it is possible, but you also need to put your work. Thank you. Okay madam, thank you very much madam. So அது possible, ஆனா அதுக்கு உரிய முயற்சிகள் நாங்க எடுக்கணும் என்றத மேடம் ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தா. சலோமியாக்கா. Thank you மேடம். பிஹெச்டின்றது வந்து ஒரு கனவு, ஆனா அதுக்கான ஹார்ட் ஒர்க், அதுக்கான பேஷன், அதுக்கான நாங்க எடுக்க வேண்டிய சில ஸ்டெப்ஸும் இருக்குன்றதுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அபர்ணா மேடம், அப்படிதான் உங்களுக்கும் ஜேர்னிஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த பிஹெச்டி செய்யும் போது உங்களுக்கு ஏற்பட்ட சேலஞ்சஸ், நாங்களும் ஃபியூச்சர்ல அதை அப்படியே அதை ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் இருந்தா ஷேர் பண்ண முடியுமா?
அக்கா சொன்ன மாதிரி பிஹெச்டிக்கு நாங்க ப்ரப்போசல் எழுத இங்க வந்து பிஹெச்டி வந்து இப்ப கூட அட்வர்டைஸ் பண்றது சில நேரம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இப்ப நாங்க ரிசர்ச் கிராண்ட் இருந்துச்சு என்ன அகாடமிக்ஸ் ரிசர்ச் கிராண்ட் இருந்தா நாங்க அப்ளை அட்வர்டைஸ் பண்ணலாம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் வேணுமெண்டு. ஆனா நான் செய்யல வந்து இப்ப நான் சொன்ன உங்களுக்கு 4 years இருந்தது. அப்ப எனக்கு செய்து முடிக்கணும். ஆனா நான் ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதி என்ன சூப்பர்வைசர்ஸ் பிஸி எங்கட அவசரத்துக்காகவே செய்ய போறதும் இல்லை. அப்ப ரெண்டாலும் என்ன எல்லாம் செய்து நாங்க பிறகு ரெஜிஸ்டர் பண்ணவன். இட் டுக் ஆல்மோஸ்ட் more than 1.5 years to register for a PhD ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கு பிறகு இப்ப நான் பயோ ஃபீல்ட்ல சேர்க்க எங்களுக்கு எத்திக்ஸ் அந்த ERC கொஞ்சம் ஹியூமன் ரிலேட்டடா செய்யல. நாங்க அதுக்கு பெர்மிஷன் எடுத்து இப்ப டைம் கொஞ்சம் போனது எனக்கு. அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி எந்த PhD ரிசர்ச் வந்து பேஸ்ட் ஜஃப்னால இருந்தது. எந்த முழுக்க நான் செய்தது வந்து ஜஃப்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஜஃப்னா ஸ்கூல்ஸ். எனக்கு இருந்த சேலஞ்ச் டிராவலிங் வித் மை கிட்ஸ். என் மகன் பிறந்து ஒரு 6 months 7 monthsல எனக்கு கொண்ட விட்டு ஒரு நாள் ஜஃப்னா போக வேண்டி அப்படி சேலஞ்சஸ் இருந்தது. ஆனா கடைசியா முடிச்சா பிறகு இதான் PhD என்ற ஒரு அந்த செய்யக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுக்குமே லேசா கிடைக்க போறேல தானே, அந்த கிராஜுவேட்டும் அப்படித்தான். ஆனா கஷ்டம் வண்டி இல்ல. இப்ப உங்களுக்கு நீங்க டைம் பண்ணி வடிப்ப எனக்கு டைம் லிமிட்டடா இருந்தபடி எப்படி நான் 3 years 9 monthsக்குள்ள முடிச்சே ஆகணும். அப்படியா டைம் பண்ணி பிளான் பண்ணி செய்தீங்கன்னா ஒரு கஷ்டமும் இல்லை. முடிச்சா பிறகு உங்களை டாக்டர் அந்த கூப்பிடையில் அந்த ஒரு சந்தோஷம் தரும் தானே, எல்லாம் இல்லாம போயிடும். எப்படியா கஷ்டம் ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு PhD கொஞ்சம் கஷ்டம் உண்டு. சேலரி இப்ப நீங்க ரிசர்ச் அசிஸ்டண்டா போனீங்கன்னா சேலரி குறைவேண்டா. ஒரு 50,000 தான் பேசிக்கா. நாங்க இப்ப யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கொடுக்குறேன்டா ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு 50. இப்ப பெரிய கிராண்ட்ஸ் எடுத்தா இப்ப WHO அப்படி என்றா கொஞ்சம் சில நேரம் கூடலாம். அப்ப அதை மேனேஜ் பண்றது சில நேரம் கஷ்டமான. உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்தா நீங்க செய்யலாம். பட் அதே நேரம் ஸ்ரீலங்கால வந்து பார்ட் டைமா செய்யலாம் PhD. இப்ப ஃபுல் டைமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க ஃபுல் டைமா செய்ய வேணும். பார்ட் டைம் வேண்டா ஒரு 7 years அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் டைம் பீரியட் இருக்கு. அப்ப நீங்க ஒர்க் பண்ணி கொண்டும் PhD செய்யலாம். அது வந்து உங்களோட சூப்பர்வைசரையும் அண்டர்ஸ்டாண்டிங்கா பொறுத்து. நீங்க சூப்பர்வைசரோட கதைச்சு நான் ஒரு 2 years ஃபுல் பார்ட் டைமா செய்துட்டு அப்புறம் ஃபுல் டைமா செய்யறேன்னா அப்படின்னா நீங்க ஒர்க்கோட அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இங்க உள்ள சூப்பர்வைசர்ஸ் அதிகமா எல்லாரும் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். மற்ற எங்களோட கஷ்டம் தெரிஞ்சேன் இப்ப தெரிஞ்சாக்கல இந்தபடியால அதுகளுக்கு சப்போர்ட் பண்ணிடணும். மற்ற அடுத்த பிரச்சனை ஸ்ரீலங்கால வந்து இப்ப எந்த ப்ராக்டிஸ் சைடா இருந்தாலும் மெடிக்கல் சைட்ல இந்த கெமிக்கல்ஸ் எடுக்கிறது இப்ப லெபார்டரி ஒர்க் கண்டு போகல எங்களுக்கு வந்து இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி நெச்ச நேரம் கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கலாது. அப்ப அதுக்கு காசு போட்டு அதுக்கு கொட்டேஷன் எடுத்து ஒரு கெமிக்கலுக்கே 1 வருஷம் எடுக்கும் வர்றதுக்கு. இப்ப நீங்க அதுகளெல்லாம் பிளான் பண்ணினீங்கன்னா PhD செய்யறது கஷ்டம் இல்லை, லேசு. அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். நீங்க அந்த டாக்டரே தான்னு சொல்லிக்கலாம், அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். தேங்க்யூ மேடம். அதாவது தூரத்துல இருந்து பார்க்கும்போது சில நேரம் சேலஞ்சிங் கஷ்டம், பட் அவுட்கம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முடிவை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். ரைட். ஸோ இப்போ அடுத்த கேள்வி திருப்பியும் கீர்வாணி மேடத்திட்ட. என்னடால் இந்த BSc டிகிரிக்கு வாராக்கள் எங்களோட கொழும்பு யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பண்ணாலும் சரிதான். ISMF ஃபிசிக்கல் சயின்ஸ் டிகிரிக்கு வாராக்களாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு வேற டிகிரிஸுக்கு போறாக்கள். கணக்க பேர் உண்மையா AL படிக்கும் போது தாங்க ஒரு இன்ஜினியர் ஆகணும் என்ற ஒரு அம்பிஷனோட படிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கு திரும்பி சில நேரம் செகண்ட் சை தேர்ட் சை ட்ரை பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் சையோட சரி எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு இதான் கிடைச்சது என்றோட அந்த ஃபீல்டுக்குள்ள போயிருப்பாங்க. ஸோ அப்படி போயும் அவங்களுக்கு இன்ஜினியரிங் பக்கம் மாறுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அவங்களுக்கு இன்ஜினியரா வரணும் என்று ஒரு விருப்பம் இருந்தால், அவங்க வந்து அதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குன்றால் அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்? அதாவது இன்ஜினியரிங் டிகிரி இல்லாம வேற சயின்ஸ் டிகிரி செய்யறாக்கள் இன்ஜினியரிங் சைட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இருந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு உதாரணம் நான்
நான் A-level செய்ய மேத்ஸ் தான் செய்தேன். நான் இன்ஜினியரிங் போக விரும்பினான். நாட்டு பிரச்சனை, இடங்கள் மாறி நான் யாழ்ப்பாணத்துல படிச்சு போய் கொழம்புல படிச்சு எனக்கு என்ன பண்ண முடியல. இன்ஜினியரிங் பிசிக்கல் சயின்ஸ் தான் கிடைச்சது. ஆனால் எனக்கு தெரியும் நான் திருப்பி அடுத்த ஷை எடுத்து நான் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரியும் நான் பிசிக்கல் சயின்ஸ் செய்யறேன், அதுல இருந்து நான் ஏதாவது வழி அமைச்சு கொள்வேன். ஸோ நான் பிசிக்கல் சயின்ஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டி டபுள் மேத்ஸ் பிசிக்ஸ் எடுத்தேன். ஸோ டெஃபினெட்லி நீங்க பிசிக்கல் சயின்ஸ் செய்தும் என்ஜினியரா வர முடியும், ரைட்? ஏனென்று சொன்னா நீங்க பிசிக்கல் சயின்ஸ்லயும் படிக்கிறது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தீஸ் ஆர் ஆல் டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். நீங்க வேலை கண்டு இண்டஸ்ட்ரி கண்டு போயேக்க நீங்க முதல் வேலை எடுக்க அண்டர் கிராஜுவேட் ஆகி டிகிரி முடிச்சு முதல் வேலை எடுக்க தான் அந்த டிகிரி மேட்டர்ஸ் த மோஸ்ட். பிகாஸ் அந்த எக்ஸ்போஷர்ல நீங்க அதுக்கேத்த வழியில வேலை தேட போறீங்க. ஒரு வேலை செய்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த பிறகு உங்களோட கையில இருக்குது. இப்ப நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல போகணும்டா அதுக்கேத்த மாதிரி உங்களோட திறமைய நீங்க வளர்க்க போறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மூலமும் நீங்க அதுக்கு வேற படிப்பு படிக்கணும்டா நீங்க வேற படிப்பு படிக்கலாம், ரைட்? நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ரைட்? இப்ப நான் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொண்டா, நான் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் சயின்ஸ் செய்தேன். எனக்கு டிரெக்டா மெடிக்கல் பிசிக்ஸுக்கு தான் போக வேண்டிய விருப்பம் இருந்தது, போனேன். பட் எனக்கு ஃபேமிலிக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நான் இன்ஜினியரிங்க்கு மாறினேன். ஏன்னா பெட்ரோலியம் இன்ஜினியர் நான் பேருந்து வேணுமெண்டா விளங்கப்படுத்துறேன். நாட்டுக்கு நாடு மூவ் பண்ண வேண்டி வந்தது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டி இருந்ததுன்றா, நான் ஐ நீடட் டு டூ அ மாஸ்டர்ஸ். அதுக்கு எனக்கு கம்பெனியே காசு ஸ்பான்சர் பண்ணினது. அப்ப நான் ஃபுல் டைம் கனேடியன் நேச்சுரல் ரிசோர்சஸ்ல வேலை செய்து கொண்டிருக்க மாஸ்டர்ஸ் இன் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் செய்து ஐ பிகேம் அ பெட்ரோலியம் இன்ஜினியர். அப்ப உங்களோட கேள்வியின் படி நிச்சயமாக நீங்க பிசிக்கல் சயின்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ண கூடியதா இருந்து என்ன பண்ணி இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் விருப்பம்டா யூ கேன் ஸ்டில் பிகம் அன் இன்ஜினியர். நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வழிய வகுக்கணும். கட்டாயம் நிறைவேற்றக்கூடிய விஷயம் இது. தேங்க்யூ வெரி மச் மேடம். நான் நினைக்கிறேன் கனக பேருக்கு இப்போ அப்படி சயின்ஸ் டிகிரி செஞ்சு ஆனால் இன்ஜினியரிங்காக போகணுமெண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கனக பேருக்கு இது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குமெண்டு நான் கட்டாயம் நம்புறேன் மேடம். தேங்க்யூ வெரி மச். செல்வமேக்கா. தேங்க்யூ மேடம். அபர்ணா மேடம், உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸ்ரீலங்கால பிஹெச்டி செஞ்சு சொல்லி. அப்ப எங்களுக்கு இப்ப கரண்ட்லி ஸ்ரீலங்கால பயோஃபீல்டுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான மிகப்பெரிய கேள்வி, எனக்கு இது படிச்சா வேலை கிடைக்குமா? அதுதான் மோஸ்ட்லி யூனிவர்சிட்டிஸ் நாங்க அப்ளை பண்ணும் போதோ ஸ்டில் படிச்சு 4th இயர் வந்த பிறகு கூட எங்களுக்கு இருக்கிற கேள்வி, ஓகே இது தொடர்ந்து நான் செய்யறதுக்குரிய வேலை எனக்கு கிடைக்குமா? அப்ப அப்படி வேலை ஒர்க் ஓரியன்டா யோசிக்கிற பிள்ளைகளும் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான ஸ்பெஷல் டிகிரிஸுக்குள்ள போறது நல்லா? அதே நேரம் ஸ்ரீலங்கா, வெளிநாடு ரெண்டுலையும் கம்பேரிட்டிவ்லா பார்க்கும்போது கோர்ஸ் வெளிநாட்டுல கூட வாய்ப்புகள் இருந்தாலும் ஸ்ரீலங்கால என்ன மாதிரி அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பயோஃபீல்ட்ல படிக்கிறதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டுல எல்லா ஃபீல்டுக்குமே இருக்கு. அப்ப ஸ்ரீலங்கால வந்து கொஞ்சம் பயோஃபீல்டுக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் குறைவு, கொஞ்சம் சேலரியும் குறைவு. அதை நாங்க ஐடி ஆக்கள் மாதிரியோ அல்லது காமர்ஸ் அங்கால மேனேஜ்மெண்ட் அதுல கொஞ்சம் சேலரியும் குறைவு. ஆனா வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இப்ப இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சரியா? இப்ப மேனுஃபேக்சரிங், பார்மசூட்டிக்கலை விடுங்கோ, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் இருக்கு, மற்றது மெடிக்கல் ரிலேட்டட் மைக்ரோபாலஜி, இப்படி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதை விட இப்ப கிராஜுவேட் ஆனமெண்டா நாங்க எங்களுக்கு வேற வேற பேசிக் குவாலிஃபிகேஷனா கிராஜுவேட் அந்த இதோட வேலைகள் இருக்கு. இப்ப சில நேரம் இப்ப SLAS அப்படி இருக்குது. மற்றது இப்ப ITI, இப்ப டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், டெஸ்டிங் லேபோரட்டரிஸ் இருக்கு, ITI, STS, அப்படி அப்படி கணக்கு இருக்குது. அப்ப பயோஃபீல்ட்ல செய்யறாங்களுக்கு அதிகமா இப்ப நீங்க எல்லாருமே அதிகமா வேலையில இருப்பீங்க. இப்ப இந்த பேட்ச்ல இருந்து எல்லாருமே வேலையில இருக்கணும், வேலை இருக்குது. ஆனா நாங்க நிறைய தேடணும். இப்ப எங்கட காலத்துல வந்து நான் வேலை தேடினது என்னன்னா yellow pages மட்டும்தான் இருந்தது, சரி? எங்களுக்கு இப்ப அதுவும் டாப் ஜாப்ஸ் என்ற ஒரு வெப்சைட் yellow pagesல பார்த்து எல்லா கம்பெனியையும் பார்த்து நான் இந்த CV அனுப்பினேன். அப்படித்தான் ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சது. இப்ப இந்த CV எவ்வளவு அனுப்பினேன்னு எனக்கே தெரியல, அவ்வளவு கம்பெனிஸுக்கும் நான் அனுப்பினேன். ஆனா அதுக்கு பிறகு போக போகத்தான் தெரிஞ்சது
நிறைய ஃபீல்ட் இருக்கு. இப்ப வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்ரீலங்கால ஹெர்பல் சைடு இருக்குது, காஸ்மெட்டிக் ஃபீல்ட்ல எல்லாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி செய்தாக்களுக்கு, மைக்ரோபயாலஜி செய்தாக்களுக்கு, அப்படி எல்லாருக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்க தேர்ட் வேணும் நிறைய. சரியா? என்ன பொறுத்தவரையில் நீங்க அப்படி பயப்படாம ஒரு நீங்க இப்ப நிறைய உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் சர்ச் பண்றதுக்கு, அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணி போனோன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதுகள் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்தபடியா பயோ செய்தாக்களுக்கு இல்லையண்டு இல்ல, ஆனா நீங்க நிறைய தேடணும். இப்ப ஐடி அதுகள் மாதிரி எல்லாருக்கும் பெருசா தெரியாது. ஆனா நீங்க மேனுஃபேக்சரிங் சர்ச் பண்ணினாலோ அல்லது கெமிஸ்ட்ரி செய்தாக்கள், பார்மசி செய்தாக்களுக்குண்டா உண்மையா நான் சொல்றேன் கணக்கு இருக்கும். இப்ப பயோகெமிஸ்ட்ரி அதுகளுக்கு கொஞ்சம் குறைவு. ஆனா நான் பயோகெமிஸ்ட்ரியில தான் வேலைக்கு போவேன்னு அந்த மென்டாலிட்டி இருக்காம, பயோகெமிஸ்ட்ரிலயும் நாங்க கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஞ்சம் படிச்சிருப்போம், மைக்ரோபயாலஜி படிச்சிருப்போம். அப்ப ஓகே, கொஞ்சம் ஃபீல்ட மாத்தியும் போகலாம். இப்ப பெரிய வித்தியாசம் வரப்போற இல்லை. இப்ப நீங்க பயோகெமிஸ்ட்ரி படிச்சா ஃபுல் பயோகெமிஸ்ட்ரியும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் எங்கேயுமே இல்லை. இப்ப நீங்க வேலை செய்ய ஒரு ஜாப்புக்கு இப்ப நான் எந்த ஃபர்ஸ்ட் ஜாப் நான் போகல, நான் படிச்சது ஒரு 1 hour லெக்சர் பயன்படுற மாதிரி தான் அந்த ஜாப் இருந்தது. ஏன்னா ஜாப்புக்கும் ஸ்டடிஸுக்கும் கொஞ்சம் பெருசா ரிலேட்டடா இருக்காது. ஆனா வந்து போனா பிறகு உங்களுக்கு விருப்பமான ஏரியாஸ் நிறைய உங்களுக்கு தெரிய வரும். நீங்க ஆக்களை மீட் பண்ணுவீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்ப பயப்படாம நீங்க ஏதோ ஒரு ஃபீல்டு உங்களுக்கு ரிலேட்டடா, அதே இல்லாட்டி கொஞ்சம் ரிலேட்டடான ஒரு ஜாப்புக்கு போயிட்டு அங்க இருந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். உண்மையிலே அது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இருக்கிற மக்களுக்கான ஒரு சரியான ஒரு விளக்கத்தை தந்திருக்கீங்க. இதுவும் நாங்க தேடி அந்த விஷயங்களை செய்யும் போது கட்டாயம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை. ஓவர் டு யூ சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். ரைட். ஸோ இப்போ அடுத்ததா இன்னொரு டவுட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிறது என்னென்றால், இப்போ பிஎஸ்சி டிகிரி செஞ்சு இது முடிய ஓகே எங்களுக்கு இன்னும் ரிசர்ச் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ஆளோ இல்லாட்டி லெக்சரர் சைட் ஆகணும்னாலோ இல்லாட்டிக்கு வேற ஹோப்ஸோடையோ எனக்கு பிஹெச்டி செய்யணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல யாராவது ஆள் பிஹெச்டி செய்யறாங்கன்றால் அவங்க பிஹெச்டி செஞ்சு முடிய அவங்களுக்கு லெக்சரர் ஆகிறதோ இல்லாட்டி ரிசர்ச் செய்யறதோ மட்டும்தான் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா? இப்போ நான் கேட்க போற கேள்வியும் மேடம் தானே ஒரு எக்ஸாம்பிள் எப்படியும் சொல்லுவா. என்றாலும் மேடம் அதோட சேர்த்து வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் இருந்தால் அதுக்கு அவங்க என்னென்ன செய்யலாம் என்ற சம்பந்தமான ஒரு விளக்கம் தந்தீங்கன்னா கிர்வாணி மேடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ சௌரபன். பிஹெச்டி செய்யறேன்னு சொன்னா நீங்க நிக்கிற மாதிரி அகாடமியால தான் போகணும் இல்ல, ரைட்? உங்களுக்கு ரிசர்ச்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு புதுசா சால்வ் பண்றது விருப்பம், ஸ்டூடெண்ட் என்வாயன்மெண்ட், டீச்சிங். அவர் நான் சொன்ன மாதிரி டீச்சிங் இஸ் மெயின் கோல், தட் கிவ்ஸ் ஹர் தட் அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு திருப்தி, ரைட்? அப்படி என்று சொன்னா நீங்கள் அகாடமியா சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்க பிஹெச்டி செய்ய நீங்க 4 வருஷம் 3 to 4 years, ரைட்? டிபெண்டிங் ஆன் த யூனிவர்சிட்டி. அப்ப நீங்க 3-4 வருஷத்துல செய்ய உங்களுக்கு கணக்க செமினார்ஸை நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க, கணக்கிடத்துல பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அப்படி நீங்க செமினார்ஸ்ல போயிக்க கணக்கு இண்டஸ்ட்ரி பீப்புளும் வருவீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு பிஹெச்டியும் ஒவ்வொரு ரிசர்ச் ப்ரொபோசலும் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இருக்கு, ரைட்? ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் போய் சேரும். இது கெமிக்கலா இருந்தா என்ன, பயோமெடிக்கலா இருந்தா என்ன, பிசிக்ஸா இருந்தா என்ன, நீங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்கன்னு சொன்னா அதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகும். உதாரணமா சொல்றேன்டா, இந்த பிஹெச்டி வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை நீங்க கல்லுல போட்டா ஃப்ராக்சர், கல்லுல வர்ற ஃப்ராக்சர் வந்து என்னன்னு ப்ரொபகேட் பண்ண அது நாங்கள் எங்க ஒரு அப்ளிகேஷன், உதாரணத்துக்கு நீங்க வந்து பெட்ரோலியம் வெள்ளில இருந்து ஆயில் எடுக்க நீங்க வந்து இந்த ஆயில் வந்து கல்லுகளுக்குள்ளால பூந்து வெளியில வரணும், ரைட்? ஆனா சில நேரத்துல ஆயில் வந்து அடப்பட்டு 2-3 கல்லுக்கு இடைக்குல இருந்துச்சுன்னா நீங்க ஆர்டிபிஷியலா ஒரு ஃப்ராக்சரை கிரியேட் பண்ண போறீங்க, ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் என்று சொல்லுவா. அப்ப அப்படி கிரியேட் பண்ணி அந்த ஆயிலை வெளியில எடுப்பீங்க. அப்ப இந்த அப்ளிகேஷன் நான் அதை எய்ம் பண்ணி செய்தனா. அதே மாதிரி அதே ஃப்ராக்சர் மெக்கானிக்ஸ் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுக்கணும்டா, சப்சைடன்ஸை யோசிக்கலாம். ஒரு கட்டிடம் கட்டேக்க கல்லு வடிக்க கூடாது, ரைட்? நீங்க ஃபவுண்டேஷன் போடேக்க அப்ப அதை என்னண்டு தவிக்கிறது.
இப்ப நான் என்ன சொல்ற வரேன்னா ஒவ்வொரு ப்ரொபோசலும் ஒவ்வொரு சொல்யூஷனும் ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளமும் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இருக்கு. அப்ப நீங்க இந்த செமினார் அதற்கு அந்த இண்டஸ்ட்ரி வரைக்க அவையோட நீங்க கம்யூனிகேட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி அப்படித்தான் நீங்க இண்டஸ்ட்ரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவீங்க, ரைட்? அப்ப நீங்க உங்களோட பிஹெச்டி ஏரியாவும் அந்த கம்பெனியோட மெயின் எய்மும் உண்டா இருந்துச்சுன்னு சொன்னா இஃப் தே ஆர் லுக்கிங் டு சால்வ் தட் ப்ராப்ளம், ரைட், உங்களை இமீடியட்டா ஹயர் பண்ணுவீங்க. நீங்க தான் அப்ப நம்மளே சொன்னவ, அப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணினீங்கன்னா அந்த ப்ராப்ளம் நீங்கள் தான் அந்த கடத்துல சால்வ் பண்றீங்க. வேற ஒருத்தர் சால்வ் பண்றத திருப்பி பிஹெச்டில சால்வ் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமும் யூனிக்கான ப்ராப்ளம். அப்ப உங்களோட ப்ராப்ளத்துக்கு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் தான் உங்களுக்கு தான் அந்த ஜாப் கிடைக்கும். சோ கட்டாயம் நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். ஆனா நீங்க கம்யூனிகேட் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், ஆக்களோட லேட்டஸ்ட் நாலேஜ நீங்க அப் டு டேட்டா வச்சிருக்கணும். வச்சிருந்தா உங்க நிச்சயமா செய்யலாம். இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம். அகாடமியா சூஸ் பண்ணினா அகாடமியாலே நீங்கள் எக்ஸல் ஆகலாம். ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். இப்போ சப்போஸ் பிஹெச்டி என்றாலே எல்லாருமே யோசிக்கிறது சரி பிஹெச்டி முடிச்சோட லெக்சரர் ப்ரொஃபஸர், அதை விட்டா வேற ஒரு வழியும் இல்லைன்ட்டு. மேடமே ஒரு எக்ஸாம்பிள் இல்லை அப்படி இண்டஸ்ட்ரி பக்கம் மாறலாம்ன்றது, அதுவும் மேடம் எப்படி அது மாறலாம்ன்றது சம்மந்தமாகவும் ஒரு நல்ல ஒரு ஐடியாவை தந்துருந்தீங்க மேடம். தேங்க்யூ வெரி மச். சலமியக்கா. தேங்க்யூ மேடம். அபர்ணா மேடம், உங்களுக்கான கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க வந்து இந்த வேர்ல்டு வந்து ஃபாஸ்டா போய் கொண்டிருக்கு, அதாவது கம்படிட்டிவான ஒரு வேர்ல்டு. இப்ப நாங்க 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு இன்னொரு 3 வருஷம் பிஹெச்டி செய்யறன்றது மூலமா ஒரு அட்வான்டேஜ் என்ன, அதாவது அதுவும் ஒரு கேப் மாதிரி மற்றவர்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் வேலைக்கு போறார்கள் போய் கொண்டிருக்கும் போது பிஹெச்டி இன்னொரு 3-4 வருஷம் செய்யறது, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதன் கடைசி விளைவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாரி, நீங்க மியூட்ல இருக்கு, சாரி. பிஎஸ்சி என்றது நீங்க விரும்பித்தான் போக போறீங்க. இப்ப உங்களை யாரும் போய் தள்ள போறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு பேஷன், அக்கா சொன்ன மாதிரி அதை நான் செய்ய வேணும், ஒரு என்ன சொல்றது, அதுதான் ஹையஸ்ட் ரிசர்ச் ஃபெலோ அங்காலே இருக்கிற, அதுதான் ஒரு ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவலா நாங்க பாக்குறோம். என்னப்ப அதை அச்சீவ் பண்ணல வந்து என்ன சொல்றது, கேப் மெட்டாக்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனா பேஷனுக்கு உங்களோட ஒரு சந்தோஷம், உங்களோட ஒரு திருப்தி, உங்களோட என்ன சொல்றது, அதுவும் தேவையான லைஃப்ல. இப்ப எல்லாரும் ஓடினுமெண்ட் அதுக்கு போகாம எங்களுக்கு பிடிச்ச ஒன்றையும் நாங்க பிடிச்சதைத்தான் செய்ய வேணும். சரி, அப்ப பிடிச்சதை செய்யலாம். இப்ப மெட்டாக்கள் ஓடினுமெண்ட் இப்ப நீங்களும் ஓடலாம். அவையோட போயிட்டு ஓடிக்கொண்டே நீங்க பிஹெச்டி என்ன நான் சொன்ன முதல் பார்ட் டைம் செய்யற மாதிரி, ஓகே, ஒர்க் மெட்டாக்கள் மாதிரி நான் ஒர்க் பண்ணி எந்த பேஷன் இருக்குது இங்கால நான் அதையும் செய்யலாம். அப்ப கன பேர் இப்ப எங்கள உள்ள பிஹெச்டி செய்யறாங்க, நான் சொன்ன மாதிரி பார்ட் டைம். அப்ப அவைக்கு வந்து ஒர்க், ஃபேமிலி அதுகளும் இருக்குது, உழைக்கவும் வேணும், காசும் வேணும். அதே நேரம் பிஹெச்டி ஒன்று செய்ய வேணும், அந்த டாக்டரேட் வாங்கணும். அது பயோஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இப்ப நாங்க பயோசயின்ஸ் இருக்கோம், டாக்டர் ஆக இல்லையே, அந்த முன்னால டிஆர் இல்லையே, அந்த ஒரு கவலையெல்லாம் இருக்கிற பேர் இருப்பினும். அப்ப அதுக்காக வேண்டி ஓகே நான் ஒர்க் பண்ணிக்கொண்டு இதையும் செய்யலாம் என்று செய்யறாக்களும் இருக்கணும். அப்ப யோசிக்காம ஓகே ஃபேஷனும் இருக்குது, மற்ற நார்மல் லைஃபும் ஃபேஷன் போய் ஃபுல்லா அதுக்குள்ள ஃபேஷனாவும் இருக்கேன், அது ஃபுல்லா அதைத்தான் செய்வேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், ஒவ்வொரு ஒன்றும் செய்ய மாட்டேன், இதை அப்படியும் யோசிக்கல. நீங்க ரெண்டையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி செய்தீங்கன்னா சாத்தியம் எல்லாமே. அப்ப மெட்டாக்களை மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டும் படிக்கலாம். இல்லாட்டி ஒரு 3 இயர்ஸ் தான் நீங்க பெருசா லைஃப்ல, இப்ப உங்களோட 60 இயர்ஸ் லைஃப்ல ஒரு 3 to 4 இயர்ஸ் தான் உங்களோட பேஷனுக்கு ஃபுல்லா கொடுக்க போறீங்க. அது கொடுக்கறதுலயும் ஃபுல் டைம் செய்யறதுலயும் ஒரு இதுக்குமே இல்ல. நாங்க எங்களோட லைஃப் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழத்தானே வேணும். இப்ப நீங்க ஓகே 3 இயர்ஸ் நான் செய்வேன். மற்றது ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் சம்பளம் கொஞ்சம் குறைவேண்டாலும் ஒன்லி ஃபார் 3 இயர்ஸ் என்ன நீங்க அதுல வந்து கெயின் பண்றது கணக்கு. சோ உங்களோட கெயின் வந்து எப்படியோ கூடவே இருக்கல, நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. மெட்டாக்கள் செய்யல நான் செய்யறேனே, இதுல இந்த டைம் வேஸ்ட் ஆகுதான்னு யோசிக்க தேவையில்லை. இப்ப எந்த நேரமும் செய்யல. இப்ப நான் பிஹெச்டி செய்ய அக்கா மாதிரி நான் இண்டஸ்ட்ரியில 8 வருஷம் இருந்துதான் பிறகு பிஹெச்டி செய்ய போனேன். அப்ப ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா நீங்க எப்பண்டாலும் உடனே செய்யாட்டியும் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தா ஓகே நீங்க ஒர்க் பண்ணி கொஞ்சம் நேரம் சில பேர் இருக்கணும் ஏர்ன் பண்ணி வச்சுட்டு அவங்க பேஷனுக்கு போறாங்க, அப்படியும் செய்யலாம்.
ஸோ யோசிக்காம செய்யலாம் பிஹெச்டி. உண்மையிலே தேங்க்யூ மேடம். அதாவது பிஹெச்டி செய்யற அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி கட்டாயம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க போது, அதே நேரம் ஸ்ரீலங்காவிலையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களால பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கு எடுத்து காட்டினதுக்காக நன்றி மேடம். சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். ரைட், அடுத்த ஒரு டவுட் வந்து எல்லா அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிறது என்னென்றால், இப்போ அவங்கள ஒரு டிகிரிஸை ரேங்க் பண்ண சொன்னா அவங்க வந்து பிஎஸ்சி, அதுக்கு பிறகு எம்எஸ்சி, அதுக்கு பிறகு பிஹெச்டி என்ன மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நாங்களே சில பேரை கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி பிஎஸ்சி முடிச்சோன்னா அவங்க டிரெக்டாக பிஹெச்டி போயிட்டாங்களாம்ன்ற மாதிரி. ஸோ உண்மையிலே அப்படி யாரும் பிஎஸ்சி முடிச்சாக்கள் டிரெக்டா பிஹெச்டிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா மேடம்? அல்லது அவங்க கட்டாயமா எம்எஸ்சி முடிச்சு அதுக்கு பிறகுதான் பிஹெச்டிக்கு போக வேண்டி இருக்குமா கீர்வாணி மேடம்? தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வித்தியாசம், அதே மாதிரி யூனிவர்சிட்டிலையும். இப்போ அமெரிக்கால நீங்க பிஹெச்டி செய்ய போறீங்கன்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் த பிஹெச்டி நீங்க ஃபர்ஸ்ட் 2 years எம்எஸ்சி செய்வீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அதை பிஹெச்டி அடுத்த நெக்ஸ்ட் 3 years பிஹெச்டி. ஸோ அமெரிக்கால பிஹெச்டி வந்து 5 to 6 years எடுக்கும். யூகே யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பிஎஸ்சியோட போகலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச பேட்ச்மேட்ஸ், இப்போ கேம்பிரிட்ஜ்ல எனக்கு அந்த அட்மிஷன் கிடைக்க பிஎஸ்சி என்ஜினியரிங் சயின்ஸ் டிகிரியோட தான் கிடைச்சது. ஆனா என்னோட செய்யற ரமணன் என்று சொல்லி எந்த பேட்ச்மேட்ஸ் கேன பேர் பிஎஸ்சியோட ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜுக்கு போய் டிகிரி பிஹெச்டி இமீடியட்டா செய்தவை. ரைட்? ஸோ யூகேல வந்து பிஹெச்டி நீங்க பிஎஸ்சியோட செய்யலாம். ஆனா சில இண்டஸ்ட்ரியல் பிஹெச்டி நீங்க ஃபண்டிங் பிஹெச்டி அப்ளை பண்ணினீங்கன்னா சில நேரத்துல அவையில் வந்து எம்எஸ்சியை ரிக்குவயர்மெண்டா போடக்கூடும். ஆனா ஸ்டாண்டர்டா யூகேல நீங்க பிஎஸ்சியோட பிஹெச்டி செய்யலாம். அதுல ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி இருக்கு, அதையும் சேர்த்து ஆன்சர் பண்றேன். ஸோ யூகேல மினிமம் நீங்க 3 வருஷம் எடுக்கும் பிஹெச்டி செய்ய. வெரி ரேர்லி எவ்ரிபடி ஷார்ப்பா அந்த 3 வருஷத்துல முடிப்பின. மோஸ்ட்லி 3 to 4 years. 4 yearsல யூ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ். நீங்க ஃபுல் டைமா செய்றீங்கடா, பார்ட் டைமா செய்றீங்கடா 6 to 7 years எடுக்கும். ஸோ உங்களோட கேள்விக்கு ஆன்சர் பிஎஸ்சிக்கு டிரெக்டா பிஹெச்டி போகலாம். ஆனா அமெரிக்கா என்று சொன்னா உங்களுக்கு ஒரு எம்எஸ்சி தேவை. ஆனா அது வந்து பார்ட் ஆஃப் யுவர் பிஹெச்டி கோர்ஸா இருக்கு. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். ஏனென்றால் இப்போ சில பேர் வந்து யோசிக்கிறது அதான் பிஎஸ்சியை செஞ்சுட்டு அவங்க டிரெக்டா பிஹெச்டி போயிட்டாங்களாம் அப்படிலாம் கேள்விப்பட்டாக்கல சில அண்டர் கிராஜுவேட்ஸ் வந்து அது ஒரு டவுட்டா பாக்குறது, அப்படி டிரெக்டா போகலாமா நடுவில் எம்எஸ்சி இருக்குமா? நிச்சயமா நீங்க கிளியர் பண்ணிடுங்க மேடம். ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தா அதிகமான யூனிவர்சிட்டிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்க ஸ்ட்ரெயிட் பிஹெச்டி செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையண்டா அவை வந்து சில நேரம் எம்ஃபில், மாஸ்டர் ஆஃப் ஃபிலோஸ் எம்ஃபில் அண்ட் இருக்கு, அது செய்து அப்கிரேட் பண்ண வேண்டி வரும் பிஹெச்டிக்கு. ஓகே 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 மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். கட்டாயமா அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட், அதை கட்டாயமா இந்த கிளியர் பண்ணிருப்போம் நாங்க நம்புறேன். சொல்லுங்க. தேங்க்யூ மேடம், கிளியரா எங்களுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு. அபர்ணா மேடம், உங்களோட ஸ்பெஷலைசிங் ஃபீல்ட் ஃபார்மசியில இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, எங்களோட யூனிவர்சிட்டியில ஃபார்மசி ஸ்பெஷல் வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் டிகிரியா கொடுக்கப்படுது. ஆனா சில வேற கேம்பஸஸ்ல வந்து ஃபார்மசின்றே ஒரு டிகிரியா கொடுக்கப்படுது. அப்ப இது ரெண்டையும் எதுவும் வேறுபாடு இருக்கா? ஏதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி எதுவும் இருக்கா மேடம்? வேறுபாடு இருக்குது. இப்போ எங்கட வந்து நாங்க ஃபர்ஸ்ட் 2 years வந்து 3 பாட்னி, ஜூ, கெமிஸ்ட்ரி என்று செய்து போறோம். அங்க வந்து 4 yearsம் நாங்க செய்யறோம். இப்போ நான் ஜெயவர்தனபுரி யூனிவர்சிட்டியில இட்ஸ் 4 year டிகிரி பி ஃபார்ம் போகுது. அப்ப இங்க வந்து நாங்க 2 years வந்து என்னன்னு சொல்றது மேலோட்டமா படிக்கிற மாதிரி. என்ன சொல்றது, இப்ப ஃபார்மசி செய்த ஆட்களுக்கு என்ன தெரியும், டேப்லெட்ல சும்மா டைப்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிடுவோம். கொஞ்சம் ஆழம் டீப். அங்க வந்து நாங்க கொஞ்சம் கூட ஆழமா படிப்போம், கொஞ்சம் ஒவ்வொன்றையும் பற்றி கூட படிக்கிறது. மற்றது வந்து பி ஃபார்ம் டிகிரிஸ்ல சிலபஸ்ல வந்து கூட வந்து கிளினிக்கல் சைட் பக்கமும் இருந்த கிளினிக்கல் ஃபார்மசி பிராக்டிஸ், ஃபார்மகோல் அதுகளுக்கு வந்து கூட முக்கியத்துவம் கூட இருக்கிற மாதிரி. இப்ப பிஎஸ்சி ஃபார்மசில வந்து கூட நாங்க அந்த கெமிஸ்ட்ரி பார்ட் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, மற்றது ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு. அப்படி அந்த கெமிஸ்ட்ரி பார்ட் கூட. இங்கால வந்து பிராக்டிஸ் சைடுக்கும் நாங்க ஈக்குவல் இது கொடுத்துருக்கோம், சயின்ஸ் சைடுக்கும் கொடுத்து
ஹாஃப் வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி. அப்ப கிளினிக்கல் ஃபார்மசி போன்ற இதுகள் வந்து பிஎஸ்சி ஃபார்மசியில கொஞ்சம் குறைவு. ஆனா பயப்பட தேவையில்லை. இப்ப நாங்க இப்ப எந்த யூனிவர்சிட்டியில கிளினிக்கல் ஃபார்மசி படிப்பிக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே நாங்க பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சு வந்தாக்கள்ல. இப்ப அதிகமா யூனிவர்சிட்டியில இப்ப இது பிஎஸ்சி ஃபார்மசி படிச்ச பிள்ளைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அதுல உள்ளதுகள் எல்லாம் படிக்கலாம். இப்ப பேசிக்கா எல்லாமே பிஎஸ்சி ஃபார்மசியில சொல்லி கொடுக்கணும். கொஞ்சம் டீப்பா நாங்க இங்க படிப்பிக்கிறோம். அதுதான் வித்தியாசம். மற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் எல்லாமே எல்லா கம்பெனிஸுமே அட்வர்டைஸ் பண்ணிக்க ரெண்டையும் போட்டு தான் அட்வர்டைஸ் பண்ணுது. இப்ப பிஎஸ்சி ஃபார்மசி ஓ பிஃபார்ம் நீங்க அது செய்யறா பிள்ளைகளுக்கு தெரியும். ரெண்டுக்குமே நாங்க ஈக்குவலா தான் நாங்களும் கொடுக்கறது. இப்ப அகாடமிக்கு எடுக்கமே இப்ப நாங்க பிஃபார்ம் டீச் பண்றதுக்குமே பிஎஸ்சி ஃபார்மசி ஆக்கள் எடுப்போம். அப்ப அவைக்கு பேசிக் நாலேஜ் ஒன்று இருக்குத்தானே. இப்ப எந்த டிகிரியுமே பேசிக்கா உங்களுக்கு ஒரு நாலேஜ் தரும். அதை நீங்க ஆழமா படிக்கிறது தேவைக்கு ஏற்ற மாதிரி படிப்பீங்க தானே. அப்ப பெருசா வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் இருக்கு. ஆனா நீங்க ஃபுல்லா கிளினிக்கல் ஃபார்மசி தான் கூட வித்தியாசம் நினைக்கிறேன். கிளினிக்கல் ஃபார்மசி பக்கம் இங்க கூட போகுது. இப்ப பிரெஸ்கிரிப்ஷன் 2 மொத்து 4-5 மருந்துகள் இருந்தா அதுக்குள்ள கொடுக்கலாமா இல்லையா, வாட் டீச்சிங், அதுகள் எல்லாம் நீங்க பிஃபார்ம்ல கொஞ்சம் கூட பிஎஸ்சியை விட. ஆனா கெமிஸ்ட்ரி பக்கம் இங்கால கொஞ்சம் கூட உங்களோட பிஎஸ்சி ஃபார்மசி. ஓகே மேடம், தேங்க்யூ. நான் நினைக்கிறேன் அந்த டவுட்டை நீங்க வடிவா கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு. ரெண்டு சைட்லயுமே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து அதுல எந்த விதத்திலையும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று சொல்லி கிளியர் பண்ணதுக்கு நன்றி மேடம். சொருபன். ரைட். கீர்வாணி மேடம், அடுத்த கேள்வி என்னென்றால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறது, இப்போ சப்போஸ் அவங்க இந்த யூனிவர்சிட்டி வந்ததுக்கு பிறகு சில பாடங்கள்லையோ இல்லாட்டிக்கு ஃபர்ஸ்ட் இயர் சில யூனிவர்சிட்டி அந்த அகாடமிக் ஒழுங்காக எடுத்துக்கொள்ளாமலோ அவங்களுடைய ஜிபிஏ அல்லது சில பாடங்களுடைய ரிசல்ட்ஸ் குறைஞ்சி ஜிபிஏ கொஞ்சம் குறைஞ்சாலோ அல்லது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாமல் போனாலோ அவங்க வந்து பிஹெச்டி செய்யறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடுமா? அல்லது அதுக்கு பிறகும் அவங்க அதுக்கு பிறகும் கூட கொஞ்சம் ஜிபிஏ குறைஞ்சவங்க இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாதவங்க கூட பிஹெச்டி செய்யறதுக்கு ஏதாவது ஸ்கோப்ஸ் இருக்குமா, வாய்ப்புகள் இருக்குமா? ஸோ ஜிபிஏ ஸ்கோர் வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டி எதிர்பார்க்கிறது. ஸோ பிஹெச்டி செய்யறதுக்கு மினிமம் 3.5 ஜிபிஏ எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் இட் ஹாஸ் டு பி 3.0, ரைட்? அந்த ஜிபிஏ 3.0 இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அட்மிஷன் எடுக்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூகே நாங்க ஜிபிஏ நாங்க கலைக்க மாட்டோம். நாங்க செகண்ட் லோவர் அட்லீஸ்ட் எதிர்பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓ செகண்ட் அப்பர் ஓ செகண்ட் லோவர். செகண்ட் லோவர் இருந்தா உங்களுக்கு ஹை சான்ஸ் உங்களோட அட்மிஷன் கிடைக்குமெண்டு. ஆனா சில உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணங்களால உங்களோட ரிசல்ட்ஸ் ஏதாவது குறைஞ்சா நீங்க என்ன செய்யணும்னா நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை பிளே பண்ணணும். இப்ப நீங்க ரிசர்ச் ப்ரொபோசல் எடுக்க நீங்க ஒரு ப்ரொபோசல் எழுதுறீங்க, உங்களோட டிகிரி உங்களுக்கு தெரியுது இந்த ஜிபிஏ வந்து எனக்கு வீக்னஸா இருக்குது, உங்களோட கிளாஸ் வந்து செகண்ட் 1 ஓ நார்மல் பாஸ்ண்டா நீங்க ஒரு அடிஷனலா நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்து அந்த ரிசர்ச் ரிலேட்டடா ஏதாவது செய்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க காட்டணும் அந்த ப்ரொபோசல்ல, ரைட்? நீங்க வந்து அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாது. ஆனா நீங்க ஒரு ப்ரிப்பரேஷனா ஒரு ஸ்டடி செய்து உங்களோட கன்க்ளூஷன் இதனாலதான் இந்த டாபிக் எடுக்கிறேன்னு உங்களோட ஸ்ட்ரென்த்தை வளர்த்து யூ கேன் அப்ளை ஃபார் இட். ஆனா அது கொஞ்சம் 2-1 செகண்ட் அப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷனோட உங்களோட அப்ளிகேஷன் கஷ்டமா தான் இருக்க போகுது. ஆனா நீங்க அந்த உங்களோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு அதை உங்களோட ரிசர்ச் ப்ரொபோசல்ல போட முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த கஷ்டத்தையும் நீங்க மீண்டு வரலாம். வாழ்க்கையில அட்மிஷன் பீப்புளும் தே வில் நோ. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம வாழ்க்கையில சிலது நடக்க நீங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நல்லா செய்து 3rd இயர்ல குறைஞ்சு உங்களோட நீங்க கிளாஸ லூஸ் பண்ணலாம், ரைட்? அப்படின்னா அவைகளுக்கு அந்த டெஸ்ட் ஸ்கோரை பார்க்க அவைகளுக்கு அதுக்கு விளங்கு உங்களோட ரியல் பொட்டென்ஷியல் என்னன்றது அட்மிஷன் பீப்புளுக்கு விளங்கு. அப்ப நீங்கள் தச்சலே உங்களோட கைக்கு மீறி அந்த கிரேட்ஸை எடுக்க முடிக்காட்டி நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல ஃபோக்கஸ் பண்ணி பாசிட்டிவா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணினா கட்டாயம் கிடைக்கும். இந்த வருஷம் கிடைக்காட்டியும் அடுத்த வருஷம் அட்மிஷன் கிடைக்கும், ரைட்? சோ உங்களோட ஆட்டிடியூட்ல இருக்கும் அது. நானும் ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே இருக்கணும். இப்ப செகண்ட் லோவர்
ஜெனரல் நார்மல் பாஸ் எடுத்தாலும் சிலர் எம்ஃபில் நான் சொன்ன மாதிரி எம்ஃபில்லுக்கு போயிட்டு எம்ஃபில் இங்க செய்துட்டு பிறகு பிஹெச்டிக்கு ஃபாரின்ல அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணினீங்கன்னா உங்களோட எம்ஃபில் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணினீங்கன்னா இப்போ மினிமம் 2 பேப்பர்ஸ் தேவை அதிகமான யூனிவர்சிட்டிஸ்ல. இப்போ அதை வச்சு கொண்டு நீங்க பிஹெச்டி செய்யலாம். அப்படி கன பேர் செய்திருக்கணும். அப்ப கிளாஸ் இல்ல என்று சொல்லி யோசிக்க தேவையில்லை, எம்ஃபில் செய்து போகலாம். அதே நேரம் செகண்ட் லோவர் எடுத்து ஸ்ட்ரெயிட் பிஹெச்டி போனாக்களும் ஃபாரின் யூனிவர்சிட்டியில போனாக்களும் இருக்கணும். அப்ப அக்கா சொன்ன மாதிரி அது உங்களோட ஹைல தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு அப்படி ஃபாரின்ல கிடைக்காட்டி நீங்க இங்க ஏதாவது இல்லை, இல்லாட்டி கூட அண்டர் கிராஜுவேட் டிகிரி அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணி இல்லமெண்ட் அது உங்களோட சூப்பர்வைசரை பொறுத்தது. இப்ப அவை பப்ளிஷ் பண்ணி இப்ப பேப்பர்ஸ் 2-3 இருந்துச்சுன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கட்டாயம் உங்களுக்கு சான்ஸ் தர சான்சஸ் கூட. தேங்க்யூ வெரி மச் மேடம். கட்டாயமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சான்சஸ் கூட. ஆனா இது வந்து மனம் தளராதீங்க, உங்களால செய்யலாம். எப்படி எம்ஃபில் வந்து இட்ஸ் 2 இயர்ஸ் தானே. இப்ப நீங்க அந்த 2 இயர்ஸ் அண்ட் 9 months அதை செய்து போட்டு பிஹெச்டி ஃபாரின் பிஹெச்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா உங்களோட ஹைல இருக்கு, நீங்க அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணி அது நல்ல ஜேர்னலுக்கு கொடுத்து நல்ல இம்பாக்ட் உள்ள ஜேர்னலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கணக்கே கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் மேடம். கட்டாயமா இது இப்ப கரண்ட்லி படிச்சு கொண்டிருக்கிற தாங்க கொஞ்சம் ஜிபி ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், இல்லாட்டிக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கணும் என்று யோசிக்கிறாங்களே கட்டாயமா இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். கட்டாயமா அவங்க இனிவார காலங்கள்ல இன்னும் கூட ஒர்க் பண்ணி பிஹெச்டி அவங்களோட ட்ரீமை அடைகிறதுக்கு கட்டாயமா வாய்ப்பா இருக்கும். நீங்க 2 பேரும் சொன்ன வார்த்தைகள் கட்டாயமா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நம்புறேன் மேடம். தேங்க்யூ வெரி மச். சலாமியாக்கா. தேங்க்யூ மேடம். தொடர்ந்து அபர்ணா மேடம், உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, பிஹெச்டி படிக்கும்போது நாங்க எப்படிப்பட்ட நாடுகள் எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் எய்ம் பண்ணணும்? இப்போ பிளாங்கா எங்களுக்கு அப்ளை பண்றன்னும் போது எந்த மாதிரியான ஐடியாஸ்குள்ள போகணும்னு எங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப நாங்க எந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸை நாங்க எய்ம் பண்ணணும்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னா உதவியா இருக்கு. இப்ப நான் ஃபார்மசி ஃபீல்டுல சொல்றேன். ஃபார்மசி ஃபீல்ட்ல ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் இதுகள் வந்து கூட யூஎஸ்ஏல தான் கூட இருக்கும். இப்ப கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் ரிசர்ச் வந்து அங்காள பக்கம் தான் கூட செய்யறது. இப்ப ப்ராக்டிஸ் அண்ட் இப்ப நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் அப்படி செய்யறேன்னா ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து ஆஃபர் பண்றது. குயின்ஸ்லாண்ட் கணக்கு அதை ஆஃபர் பண்ணும். கூட ஸ்டூடெண்ட்ஸ் போற இதுகளை பார்த்து இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா வந்தா கூட பேர் போறது வந்து யூஎஸ் தான். யூகே அதுகள் வந்து கொஞ்சம் பே பண்றபடியால ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்றே இல்லை. எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன், எனக்கு நான் ஃபாரின் ட்ரை பண்ணவே இல்லை, எனக்கு முடிக்க வேணும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது 3 இயர்ஸுக்குள்ள. எனக்கு அந்த நான் ட்ரை பண்ணல. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூட கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா யூஎஸ்ஏக்கு போயிடும், ப்ராக்டிஸ் ரிலேட்டடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அங்காள பக்கம் போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு கணக்கு இதைத்தானே யோசிச்சு போறீங்க, கூட என்ன சொல்றது இங்க செட்டில் ஆகலாம் அப்படி இப்படி எல்லாம் பார்த்து போறீங்க. அப்ப அதுகளை எல்லாம் பார்த்துதான் கணக்கு அப்ப கூட போறது ப்ராக்டிஸ் வந்து ஆஸ்திரேலியால நினைக்கும் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் வந்து கொஞ்சம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறையவோ தெரியல எனக்கு. நான் போடா அப்படி, ஆனா கூட ப்ராக்டிஸ் சைடுக்கு நிறைய இருக்குது. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பக்கம் நிறைய பேர் போயிடும். ஓகே மேடம், தேங்க்யூ. இப்போ எந்த மாதிரியான கண்ட்ரிஸை சூஸ் பண்ணணும்னு இருக்கிற டவுட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் நீங்க கிளியர் ஆக்கி இருக்கிறீங்க. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் மேடம். அப்போ மேடம் இப்போ சொல்ல கிளைம் ஒன்று சொல்லியிருந்தேன், என்னென்றால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ட்ரீம் கண்ட்ரி அவங்களுக்கு செட்டில் ஆகணும்னு விரும்புகிற கண்ட்ரிஸையும் அவங்க கவனத்தில் கொள்ளுவாங்க, அவங்க அப்ளை பண்ணுற யூனிவர்சிட்டிஸுக்கு மேலதிகமா. அப்போ அதில் இன்னொரு டவுட்டும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் உண்டு, அதை கிர்வாணி மேடத்திட்ட கேட்க விரும்புகிறோம். என்னென்றால் பிஹெச்டி என்று விட்டு அங்கே படிக்க போகிற எல்லாருக்குமே அங்கே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அங்கே சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்க படிக்க போகிற கண்ட்ரியில் கிடைக்குமா? அல்லது அவங்களுக்கு சப்போஸ் இங்கே திரும்பி வரணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா இங்கே அவங்க வந்தால் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன்ல ஜாப்புகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இதுண்ட முதல் பார்ட் கேள்வியை நான் ஒரு திடகாத்திரமா ஆன்சர் பண்ணலாம். செகண்ட் பார்ட் அபர்ணா தான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு தெரியாது. பிஹெச்டி ஆக்கள் குடியேற வாய்ப்பு. இப்ப நீங்க பிஹெச்டி செய்து வரைக்கும் நான் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறேன். ஸோ இங்கிலாந்து வேற சிஸ்டம், ஸ்காட்லாந்து வேற சிஸ்டம், ரைட்? இவன் தோ யூகேக்குள்ள வர்றதுக்கு
ஸ்காட்லாண்ட்ல நீங்க டிகிரி அட்மிஷன் எடுக்க வரைக்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 1 இயர் நீங்க இருக்கலாம். இப்ப 3 வருஷம் விசால வர்றீங்கன்னா 4வது வருஷமும் நீங்க இருக்கலாம். அப்ப அண்டர் டிகிரிஸ் செய்ய வர்றாக்களோ பிஹெச்டி செய்ய வர்றாக்களோ அந்த எக்ஸ்ட்ரா 1 இயர்ல இஃப் தே கேன் ஃபைண்ட் அ ஜாப், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில அவள் ஜாப் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியும் இவளுக்கு ஸ்பான்சர் பண்ண ஓமன்னு சொல்லிச்சுன்னு சொன்னா இவேல் வந்து அந்த வேலையை செய்து ஆஃப்டர் 5 வருஷம் அப்படி வேலை செய்த பிறகு இவேலுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இல்லாட்டி இவேல் செய்யற ரிசர்ச் குரூப் அவ்வளவுக்கு டிமாண்டிங்கா இருந்து இவேலுக்கு நல்ல ரிசர்ச் கிராண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டியில கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இவேல போஸ்ட் டாக் செய்யறதுக்கு ரிக்ரூட் பண்ணுவீனா. ஏண்டா நீங்க இங்கேயே பிஹெச்டி செய்துக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா தெரியும், ஸோ உங்களை வச்சு போஸ்ட் டாக் செய்யறது ஈஸியா இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்ப அவர் இந்த கிராண்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுவீனா. அகெயின் ஸ்பான்சர் பண்ணிக்க அப்படி நீங்க 2-3 இயர்ஸ் வேலை செய்றீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க இமிகிரேஷன் அப்ளை பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்க பிரைவேட்டா கம்பெனிஸை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாம நீங்க திரும்பி வந்தா எங்கட பேட்ச்மேட்ஸ் பிஹெச்டி வெளியில போய் செய்துட்டு வந்தாக்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பில பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் லெக்சரர்ஸா இருக்கிறார். அவையில தவிர மிச்சாக்கள் என்னென்று பிரைவேட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறது மேபி அபர்ணா ஹெல்ப் மீ, எனக்கு தெரியாது ஸ்ரீலங்கன் சிஸ்டம் ரைட். கூடக்கா இப்படித்தான் கூட வந்து வாராக்கள் யூனிவர்சிட்டி அகாடமிக்லாம் சேரிடும். அகாடமிக்ல எப்படியும் வேகன்சிஸ் இருக்கும், அப்படியே ஃபுல்லா ஃபில் பண்றது வேகன்சிஸ் இருக்கும், கூட அப்சார்ப் பண்ணியும் இருக்கிறோம் வெளியில வர பிஹெச்டி ஹோல்டர்ஸ். அதை விட சில ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. இப்போ ஸ்லின்டெக் மற்றது ஐடிஐ அதுகள் போன்ற இதுகள்லையும் எடுக்கணும். அப்ப கூட கூட அகாடமிக் தான் நீங்க உள்ளுக்குள்ள எடுக்கிறோம். அவைய அதிகமா இப்ப எங்களோட யூனிவர்சிட்டி எங்களோட யூனிவர்சிட்டிலயுமே உங்களோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் இங்கேயும் கெமிஸ்ட்ரியில இருக்கிறார்கள் இருக்கணும். அப்ப செய்துட்டு வந்தாக்கள் எப்படியும் எடுத்துடுவீனும். எல்லாமே வேகன்சிஸ் நிறைய இருக்குது. அப்ப எப்படியும் உள்ளுக்குள்ள வரலாம். தேங்க்யூ வெரி மச் மேடம் 2 பேருக்கும். ஏனென்றால் இது கட்டாயமா எல்லாருக்கும் இன்னொரு ஹோப் ஒன்றையும் கொடுக்கும் நம்புறேன். அவங்களை வந்து 2 பக்கமாகவும் அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கு, அங்கே செட்டில் ஆகிறதும் சரி, இங்கே வாரண்டால் திருப்பி அகடமிக் சைட்ல போறண்டாலும் அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குன்ற மாதிரி நம்பிக்கை கட்டாயம் கொடுக்கும் நம்புறேன். சிலம்பேக்கா. தேங்க்யூ மேடம். அடுத்ததா வந்து அபர்ணா மேடம் கொஸ்டின் வந்து என்னன்னா, பயாலஜிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி சைட்லயோ அல்லது பிஹெச்டி எந்த விஷயத்துலையும் போகும்போது ப்ரோக்ராமிங் சம்பந்தப்பட்டமான நாலேஜ், ப்ரோக்ராமிங் அந்த நாலேஜஸ் எங்களுக்கு தேவைப்படுமா அல்லது அது ரிக்வயர்ட் எந்த அளவுக்கு அது எங்களுக்கு தேவைப்படுது என்று சொல்ல முடியுமா? கட்டாயம் தேவையென்று இல்லை நினைக்கிறேன். இப்ப நான் இண்டஸ்ட்ரியில 8 வருஷம் வேலை செய்ய இந்த ப்ரோக்ராமிங் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் கனகாலமாயிட்டுது, ஆனா தேவைப்பட இல்லை. ஆனா மேபி உங்களுக்கு அடட் அட்வான்டேஜா இருக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் ப்ரோக்ராமிங் சேர்ந்து அதுகள் வருது. இப்ப கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி அதுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அடட் அட்வான்டேஜா இருக்கும், ஆனா கட்டாயம் தேவைன்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எந்த ஜாப்பும் வந்து நீங்க போனா பிறகு சில நேரம் அங்க தேவைப்பட்டு நீங்க படிக்கலாம், ஆனா கட்டாயமா தேவையானது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ மேடம். பயாலஜிக்கல் ஃபீல்ட்லையும் ஆஃப்கோர்ஸ் கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி அது மாதிரி இப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அந்த மாதிரியானதுகள் ஃபுல்லி சில ப்ரோக்ராமிங்ஸ் ரிக்வயர்டு, அவங்களுக்கு அந்த நாலேஜ் தேவைப்படுது. சில ஜாப்ஸ் இருக்கு அதுக்குரியது. ஆனா பயோ படிக்கிற எல்லாருக்கும் தேவையானதா இல்ல நீங்க போகலாம். ஆனா அந்தந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சாக்களுக்கு அது அவே ரிலேட்டட் அந்த ஜாபுக்கு போகலாம். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் மேடம். ஸோ அடுத்ததா இருக்கிற டவுட் என்னன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து பிஹெச்டி செய்ய போறேன் என்ற ஒரு ட்ரீமோட இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளுக்கு என்டர் பண்ற ஆக்களுக்கு வந்து அவங்க பிஎஸ்சி படிக்கிற டைம், அவங்க தாங்க படிச்சு கொண்டிருக்கிற டைம், இந்த பிஹெச்டிக்கு தயாராகிறதுக்கு அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் செய்யலாம் அல்லது அவங்க என்னென்ன மாதிரி தங்களை தயார்படுத்தி கொள்ளலாம் இந்த சம்பந்தமா விளக்கத்தை கொஞ்சம் தரக்கூடிய மாதிரி இருக்குமா மேடம்? கட்டாயம். இதுல நான் சொல்ல விரும்புறேன். எங்களோட யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு ஃபவுண்டேஷன், நாங்க டிகிரி செய்ய நாங்க எடுக்கிற ஃபவுண்டேஷன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட்.
அது எங்களுக்கு விளங்குறையில செய்யக்க விளங்காது. நீங்க வெளியில போய் பலரோட கதைச்சு, பல இண்டஸ்ட்ரீஸுக்குள்ள போய் பல யூனிவர்சிட்டி பீப்புளோட கதைச்சு நீங்கள் உங்களோட முன்னேற்றத்தை பார்க்க உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு we have to be grateful. எங்களோட யூனிவர்சிட்டி has given us a நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். நீங்க பிஎஸ்சி செய்யக்க என்னென்னு ப்ரிப்பேர் பண்ணலாம்டா, எங்களுக்கு அதுதான் பேஷன், பிஹெச்டி மூலம் செய்து அகாடமியாக்கு போகணுமோ இண்டஸ்ட்ரிக்கு போகணுமோ நீங்க டிசைட் பண்ணினீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க எல்லா பாடத்திலையும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ண போறீங்க, ரைட்? ஸ்பெஷல் டிகிரிண்டா இல்லாட்டி உங்களோட ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸை நீங்க சூஸ் பண்ண போறீங்க. உங்களோட பேஷனை ஒரு செகண்ட் இயர் அளவுல உங்களுக்கு விளங்கிடும், இந்த ஏரியால தான் எனக்கு செய்ய விருப்பம் என்று சொன்னா நீங்க வந்து அந்த ஏரியால என்னென்ன ப்ராப்ளம், கரண்டா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன ரிசர்ச் போய்கொண்டிருக்கு, நீங்க அந்த ஏரியா கூகுள்ல டைப் பண்ணி எத்தனையோ பேப்பர்ஸ் வர போகுது, அவ்வளவு பேப்பர்ஸும் உங்களுக்கு வாசிக்க இயலாது. பட் யூ கேன் ஸ்கீம் ஒரு உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டில இருந்து ரெப்யூட்டட் ரிசர்ச் குரூப்ஸ்ல இருந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வருதுண்டா அதுகளை வாசிக்க உங்களுக்கு விளங்கும் என்னென்ன ஏரியால நீங்க போக போறீங்கன்னு. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களாலேயே ப்ரொபோசலுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸை யோசிக்க தொடங்கலாம். நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்லயே ப்ரொபோசல் எழுதணும்னு நான் சொல்லல. உங்களோட பேஷனை வளர்க்கறதுக்கு நீங்க அந்த ஐடியாவை எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு பேக்ரவுண்ட் ரிசர்ச் செய்யணும். அது நீங்கள் உங்களோட ஏரியால ப்ரொபோசல்ஸை வாசிச்சு என்னென்ன குரூப்ல என்னென்ன மாதிரி செய்யணும், என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் எடுக்கணும், அப்பக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. நீங்க விரும்புற ரிசர்ச் ஏரியால அவை 2-1 தான் மினிமம் யூ ஹேவ் டு கெட் செகண்ட் அப்பர்ன்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அண்டர் கிராஜுவேட் டிகிரியை முடிக்கணும், ரைட்? இப்ப அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட்டை தரப்போகுது. அப்ப அப்படியான விஷயங்கள் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட பிஹெச்டி ஜேர்னி வந்து ஈஸியா இருக்கு. இப்ப நான் திரும்ப இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த பிஹெச்டி, இந்த நாங்க படிக்கிற அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து உங்களோட ஸ்கில்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் தருது. அந்த ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்னவும் எந்த வழியிலையும் போகக்கூடியதா இருக்கு. இட்ஸ் அப் டு யூ. ஸோ யூ ஹாவ் டு டூ லிட்டில் பிட் ஆஃப் ஹோம்ஒர்க். அதைத்தான் நான் சொல்லுவேன். ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். ஷியூரா. அப்போ இப்போ இந்த செஷனில் ஜாயின் பண்ணியிருக்காக்கலாம், அப்புறம் இந்த ரெக்கார்டிங்கை பார்க்க போகிற அண்டர் கிராஜுவேட்ஸும் கட்டாயமாக மேடம் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டில் இருக்கிற ரிசர்ச் எல்லாம் தேடி பார்த்து அது சம்மந்தமாக தங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுவாங்கன்னு நம்புகிறேன் பிஹெச்டிக்கு. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஷலோமியாக்கா. தேங்க்யூ மேடம். அபர்ணா மேடம், இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த அண்டர் கிராஜுவேட் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் இந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரியையும் மாஸ்டர்ஸ் பிஹெச்டி செய்யும் என்னென்னு வேறுபடுத்தி பார்க்குறாங்க? அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நாங்கள் போய்க்கல நார்மலாக எங்களுக்கு ஸ்பெஷல் டிகிரிஸ் ஹானர்ஸ் டிகிரிஸ் போதுமா, அல்லது மேலும் எங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ரிக்வயர்டா இருக்குமா? கட்டாயம் இப்ப அந்த காலத்திலேயே ஒரு டிகிரி இல்ல அடுத்த டிகிரி தேவைப்பட்டது. இப்ப உங்களோட காலத்துல வந்து பேசிக் டிகிரியோட உங்களுக்கு செகண்ட் டிகிரி ஒன்று இருக்கிறது அப்படியும் அட் அட்வான்டேஜ். இப்ப அது வந்து கட்டாயம் தேவை. அப்ப இண்டஸ்ட்ரியிலயும் வந்து நீங்க போனீங்கன்னா இப்ப உங்களோட லெவல்ல இருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போக வேணுமெண்டா உங்களுக்கு சில இதுகள் வேணும். அதுல ஒன்று குவாலிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருந்தா நீங்க அந்த ஹையரார்க்கில மேல போறதுக்கு அது கட்டாயம் தேவை. இப்ப மெத்தட் ஸ்கில்ஸ் வேற, இப்ப பர்சனல் ஸ்கில்ஸ் அதுகள் விட இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஹையர் டிகிரி ஒன்று கட்டாயம் தேவை. அது இப்ப கட்டாயம் தேவை. எங்க காலத்துல இருந்தது இப்ப கட்டாயம். சில பேர் செய்யக்கே டபுள் டிகிரி செய்யறாக்கள் இருக்கணும். நீங்க கம்பீட் பண்ண போகல இன்னொரு ஒரே மாதிரி பேசிக் டிகிரி இருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போக வேணுமெண்டா உங்களுக்கு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவா வேணும். அது கட்டாயம் இன்னொரு குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கிறது நல்ல. ஆனா அந்த குவாலிஃபிகேஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்க. இப்ப நீங்க போயிட்டு நான் எம்எஸ்சி செய்யறதா என்ன செய்யறதான்றது அது உங்களோட அங்க ஜாப்புக்கு போனா பிறகு உங்களோட இருக்கிற பொசிஷனை பொறுத்து. இப்ப சிலர் வந்து அங்க போயிட்டு இப்ப மேனுஃபேக்சரிங்லயே போயிட்டு கூட எம்எஸ்சி செய்யாம எம்பிஏ செய்யறாங்களும் இருக்கணும். இந்த ஜாப்புக்கு வந்து எம்எஸ்சியை விட எம்பிஏ வந்து தேவைப்படலாம். பிசினஸ் மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் பீப்புள் ஆக்களை மேனேஜ் பண்ற அந்த அதுகள் இருந்தா அப்ப இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு நீங்க உங்களோட ஜாப்புக்கு போயிட்டு அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நான் எம்எஸ்சி செய்தாதான் என் அடுத்த லெவலுக்கு போகலாம், எம்பிஏ செய்தாதான் போகலாம்ன்றதை வந்து அங்க டிசைட் பண்ணுவோம். ஆனா கட்டாயம் டிகிரி தேவை எக்ஸ்ட்ராவா. தேங்க்யூ மேடம். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதாவது ஃப்ரெஷ்ஷாவே அண்டர் கிராஜுவேட்ஸாவே நாங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்குள்ள போறது எங்களுக்கும் ஈஸியா இருக்கும், நாங்களும் அதை குயிக்கா செய்யக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்பிளனேஷன். சொல்லுங்க. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி வந்து கீர்வாணி மேடம், என்னென்றால் இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கும், இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிற விஷயம். அதே மாதிரி நானும் பார்த்து போட்டு இப்படியெல்லாம் போகலாமா என்ற மாதிரி வியந்த விஷயம் என்னென்றால், எங்கட போன பட்சலையும் அப்படி அண்ணா மாதிரி போனவங்க என்னடா பிஹெச்டிக்கு பெண்டிங் ரிசல்ட்ஸில் அப்ளை பண்ணுறது. அதாவது அவங்களுக்கு அந்த 4th இயருக்குரிய ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வாரதுக்கு முதலே அவங்க பிஹெச்டி அப்ளை பண்ணிட்டாங்க என்றால், இந்த கிராஜுவேஷன் துண்டு அல்லது கிராஜுவேஷனுக்கு முதலே அவங்க அந்த பிஹெச்டிக்கு செலக்ட் ஆகி போறது என்றது. அது நான் எங்கட சூப்பர் சீனியர் பேட்ச்லையும் சீனியர் பேட்ச்லையும் சில அண்ணா மேல பார்த்துருந்தேன். அப்படி அப்ளை பண்ணி போயிருந்தாங்க. அப்படி போக முடியுமா இருந்தாலும் அதுக்கு அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி ஒரு ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுமா மேடம்? ரைட். இப்போ பெண்டிங் ரிசல்ட்ஸ்ல போறது இந்த ப்ரெடிக்டிவ் ரிசல்ட்ஸ்ல போற மாதிரி. இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சா அவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 3 years இந்த அளவு அச்சீவ் பண்ணின அந்த ஸ்டூடெண்ட் 4th year ரிசல்ட்ஸும் ஹீ இஸ் கோயிங் டு டூ இட் ரைட், ஹி ஆர் ஷூர். அப்போ நீங்க அதுல போறீங்க. அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து டைமை வேஸ்ட் ஆக்காமல் நீங்க டிகிரி முடிச்சா உடனே கையோடையே நீங்க அந்த ரிசர்ச்சுக்குள்ள போறீங்க. அப்ப உங்களோட ஃப்ரெஷ் மைண்ட், உங்களோட மைண்ட்ல அவ்வளோ நாலேஜும் இருக்குது, நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட மாட்டீங்க. நீங்க அந்த ஃபீல்ட்ல போறீங்க, நீங்க உங்களோட டிகிரி ரிசர்ச்சை செய்ய போறீங்க. ஸோ அது மிகவும் நல்ல விஷயம். இப்ப யூனிவர்சிட்டி அதை அக்செப்ட் பண்ணி அப்படி ஒரு அட்மிஷனை கொடுக்குமெண்டா தட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. டிஸ்அட்வான்டேஜ் ஒன்லி ஒன், நீங்க அந்த ரிக்வயர்மெண்ட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியாட்டி வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? நீங்க உங்களால திருப்பி ஸ்டில் நீங்க கண்டினியூ பண்ண முடியுமா? இப்ப ஏதாவது ஒரு காரணத்தால அந்த ரிசல்ட்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரெடிக்டிவ் ரிசல்ட்ஸோட தானே போறீங்க, ரைட்? இவர் 3 வருஷத்தை பார்த்து இவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்க போகுது, ஸோ ஹி கேன் ஸ்டார்ட் த பிஹெச்டி. தச்சலையும் கிடைக்காட்டி வில் இட் பி ஸ்டில் ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணக்கூடிய இருக்குமோ, இல்லாட்டி நீங்க அடிஷனலா என்ன செய்து கொடுக்கணும். இப்ப அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தா நிச்சயமா இது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேஷன்ன்றது விளங்கிச்சது, இதுலதான் செய்ய போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்க டைமை வேஸ்ட் ஆக்கையில கண்டினியூ பண்றீங்க. ஸோ இட் இஸ் அட்வான்டேஜ். ஒன்லி திங் நீங்க வந்து அந்த அட்மிஷனை அக்செப்ட் பண்ணிக்க 2 விதமாயும் யோசிக்கணும். தச்சலையும் கிடைக்காட்டி என்ன நீங்க செய்து கொடுக்கணும், so that நீங்க still you will continue your PhD. அதுக்கு நீங்க ஒரு கிளியர் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இட்ஸ் a very good thing. ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். ஸோ கட்டாயமா அந்த ஸ்கோப்பும் எல்லாருக்கும் இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கமா போற சம்பந்தமாகவும் கட்டாயமா எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நம்புறேன். சிலமியாக்கா. தேங்க்யூ மேடம். அபர்ணா மேடம், உங்களுக்கான கொஸ்டின் வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் அல்லது பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஃபினான்ஷியலா அவ்வளோ ஸ்டேபிள் இல்லை என்று நினைக்கிற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய மாணவர்களால பிஹெச்டி செய்யறது சாத்தியமா? அதுக்குரிய பணத்தேவைகள், அந்த உதவிகள் என்ன மாதிரி அது பாசிபிளா? அவங்களுக்கு அந்த எய்ம் அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்குமா? நிச்சயமா, எதுவும் விரும்பினா கட்டாயம் அது செய்யலாம். என்ன 50,000 இப்ப அதான் சொன்னாங்க, சேலரி வைஸ் வந்து எங்களுக்கு பிஹெச்டி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது குறைவு. அதேமா 50-40 தான் அந்த ஸ்பெஷல் டிகிரி செய்த ஆக்களை நாங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட் நடத்த 50 கொடுக்கலாம். பெரிய ஃபண்ட் இருந்துச்சுன்னா போகலாம். ஆனா அப்படி செய்ய வேணுமென்று விருப்பம் இருந்தா நான் முதல் சொன்ன மாதிரி நீங்க பார்ட் டைமா செய்யலாம். அது மிடில் இப்ப நார்மலி அதிகமானாக்கள் மிடில் கிளாஸ் தான் இருக்க போறோம். அப்ப பார்ட் டைமா நீங்க ஒரு வேலை செய்து கொண்டு நீங்க உங்களோட இப்ப கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்னா நீங்க ஹையர் ஸ்டடிஸ் செய்யறதுக்கு அவை தருவீனம், லீவுகள் அதுகள் தருவீனம். பிரைவேட் ஆர்கனைசேஷன்லன்னா நீங்க அவையோட கதைச்சு அதுக்கு ஏறிய மாதிரி லீவுகளை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வீக்கெண்டோ அண்ட் ஃப்ரைடே, இப்போ எம்எஸ்சிக்கு கூட இருக்கு தானே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸ் கோர்சஸ் இருக்கிற மாதிரி நீங்க பிஹெச்டி செய்ய போறேன்றதை உங்களோட ஆக்களுக்கு சொல்லி, ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஆக்களுக்கு சொல்லி அவையும் ஓகேண்டா செய்யலாம். இப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஆக்கள் செய்யலாம். ஏன்னா செலவு வந்துன்றது குறைவு. இல்லை நீங்க உங்களோட சூப்பர்வைசர் வந்து கிராண்ட் எடுத்திருப்பீங்க. இப்ப நீங்களா காசு போட்டு செய்ய போறதுண்டு இல்லை. உங்களுக்கு இப்ப ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா அவை தருவீனும். மற்றது இப்ப கெமிக்கலோ டிராவலிங்கோ என்னதோ அதிகமா இங்க சூப்பர்வைசர்ஸ் நாங்க கிராண்ட் எடுப்போம்.
எடுத்து அப்ப நீங்களா உங்களோட பாக்கெட்டுக்குள்ளால செலவழிப்ப பிஹெச்டிக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே குறைவு. ஸ்ரீலங்கால நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி செய்யறேன்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் குறைவு. உங்களோட சூப்பர்வைசர் உங்களுக்கு கிராண்ட் எடுத்து தந்திருப்பினும் அதை நீங்க செய்ய போறீங்க. ஆனா உங்களுக்கு வர சம்பளம்ன்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். அதை நீங்க உங்களோட சூப்பர்வைசரோட கதைச்சு நான் பார்ட் டைமா செய்ய போறேன், இல்ல கடைசி வருஷத்தை மட்டும் ஃபுல் டைமா செய்யறேன் அப்படி சொல்லி செய்யறேன்டா பிரச்சனையே இல்லை. மானிட்டரி வைஸ் பெருசா கஷ்டப்பட மாட்டேங்குது. நிச்சயமா மேடம். இப்ப ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது அதை எங்களோட சூப்பர்வைசர்ஸ் மூலமா நாங்க அணுகி அந்த விஷயத்த நாங்க செஞ்சு கொள்ள முடியும். தேங்க்யூ அந்த எக்ஸ்பிளனேஷன். நிறைய பேர் அதை பத்தி யோசிச்சு கொண்டிருப்பாங்க எங்களோட கண்ட்ரியோட சிச்சுவேஷன். ஸோ கண்டிப்பா இது மாணவர்களுக்கு ஒரு உதவியான ஒரு ஆன்சரா தான் இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மேடம். அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்னென்றால் பிஹெச்டி அப்ளை பண்ண போகிறோம் யூனிவர்சிட்டிஸ் தடவழிக்கிட்டா அதில் எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டிஸ் வரும். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் கணக்க யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அப்படி வர எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நாங்கள் அப்ளை பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி எது என்றதையும் எங்களுக்கு சூட்டபிளான யூனிவர்சிட்டி எது என்றதையும் எப்படி மேடம் கண்டுபிடிச்சு கொள்ளலாம்? அதுக்கு ஏதாவது டிப்ஸு? கட்டாயம். இப்ப நீங்க யூனிவர்சிட்டிங்க சொன்ன மாதிரி பல யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ரைட்? நீங்க யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ பார்க்க போறீங்க. யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ பார்க்க இப்ப ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஃபீல்டுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கு, மற்ற ஃபீல்ட்ல அந்த அந்த லெவல் ஸ்பெஷாலிட்டி இருக்காது, ரைட்? ஸோ ஒரு யூனிவர்சிட்டி எடுத்தா அவள் வந்து மெடிக்கல் ஃபீல்டுல சூப்பர்பா இருப்பினும் என்ஜினியரிங்குக்கு மே நாட் பி, ரைட்? இன்னும் ஒரு யூனிவர்சிட்டி என்ஜினியரிங்குக்கு நல்லா இருக்கும், மற்ற ஃபீல்ட்ஸ்ல அவன் ரேங்கிங் குறைவா இருக்கு. அப்ப நீங்க ரேங்கிங் ஆஃப் த யூனிவர்சிட்டி பார்க்க சப்ஜெக்ட் வைஸ் ரேங்கிங்க பார்ப்பீங்க. பார்த்துட்டு அதை நீங்க ஸ்கேல் பண்ணி வைக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா உங்களோட ரிசர்ச் டாபிக் எந்த யூனிவர்சிட்டி இருக்கு. இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் உங்களோட ரிசர்ச் டாபிக்க ரிசர்ச் பண்ண வேண்டி இல்லை, ரைட்? அவைண்ட லெக்சரருக்கு என்ன எக்ஸ்பெர்டீஸ் இருக்கோ அதைத்தான் அவையில் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணுவீங்க. அப்ப அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு நீங்க யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண முதல் கட்டாயம் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா அந்த ரிசர்ச் குரூப்புக்கு நீங்க இமெயில் பண்ணி அந்த பர்டிகுலர் ரிசர்ச் சூப்பர்வைசர் ஓ ஹெட் ஆஃப் தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் என்னென்ன ரிசர்ச் செய்யணும் அவன் ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்றத நீங்க கட்டாயம் கண்டறியணும். என்ற பிஹெச்டி வந்து நீங்க செய்ய ஒரு சூப்பர்வைசருக்கு கீழே செய்வீங்க. ஒன்றோ ரெண்டு கோ சூப்பர்வைசர்ஸ் இருக்கலாம், இண்டிவிஜுவல் சூப்பர்வைசர் இருக்கலாம். அந்த சூப்பர்வைசர் டு ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும். ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் என்ற சூப்பர்வைசர்ஸ் ஐ ஹேட் அ வெரி குட் டைம், ரைட்? இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க், ரைட்? அவையில் பயங்கரமா கஷ்டப்படுத்தி ஒர்க் பண்ணணும். ஆனா அவன் மோட்டிவேஷன் அவன் கைடன்ஸும் உங்களோட தோட்டும் ஒரே மாதிரி இருந்தா அட் தி எண்ட் சக்சீட் பண்ணுவீங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி அதை விட பூரிப்பான விஷயம் வேற ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க இந்த ரிசர்ச் குரூப்புண்ட சூப்பர்வைசரோட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்க, ஒரு இமெயிலோ ஃபோன் பண்ணி கதை கேட்க உங்களுக்கு விளங்கு உங்களோட வேவ் லென்த் ரெண்டும் ஒத்து போகுதாண்டு ஃபுல்லா டிசைட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் வரும், ரைட்? பட் அது உங்களோட உங்களோட ரிசர்ச் ஐடியாவும் அவங்க ரிசர்ச் ஐடியாவும் சிமிலர் தான். அதையும் பார்த்த பிறகுதான் நீங்க யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும். யூனிவர்சிட்டி என்ற பெரிய பேருக்காண்டி போறதுல பார்க்க நீங்க செய்யற ரிசர்ச்க்குரிய இந்த ரிசர்ச் குரூப் அச்சீவ்மெண்ட பார்த்து உங்களோட சூப்பர்வைசர் உங்களுக்கு நீங்க என்னென்ன அவரை பற்றி ஃபீல் பண்றீங்க, அவரோ அவோ பற்றி ஃபீல் பண்றீங்க அந்த விதத்துல போறது உங்களுக்கு கூட அட்வான்டேஜா இருக்கும், தனியா யூனிவர்சிட்டியை மட்டும் யோசிக்காம என்றுதான் நான் பர்சனலா யோசிப்பேன். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். ஸோ அதில் உண்மையாக கணக்க விஷயங்கள் இருந்தாலும் மேடம் அதை தெளிவாகவும் எல்லாருக்கும் விளங்குற மாதிரியும் கட்டாயமாக சொல்லியிருந்தா. ஸோ எங்களுக்கும் அந்த சரியான ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமை ஒன்று இருக்குது. அதை சரியாக செலக்ட் பண்ணிட்டால் நிச்சயமாக நாங்கள் எங்களோட ரிசர்ச்சையும் நல்லபடியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம், நல்ல ஒரு கைடன்ஸ் அது. சொல்லுங்கக்கா. தேங்க்யூ மேடம். அடுத்தது அபர்ணா மேடத்துக்கான கொஸ்டின் வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸ் வந்து நாங்க எடுத்துக்கொள்ளைக்குள்ள பிஹெச்டி, எம்எஸ்சி, எம்ஃபில் அப்படி வித்தியாசமான ஸ்டடீஸ் இருக்கு, ஹையர் ஸ்டடீஸ் லெவல்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற அட்வான்டேஜ் டிஃபரன்சஸ் என்ன, எந்த அளவுல நாங்க நிப்பாட்டி கொள்ளணும்ன்ற ஒரு நாலேஜ் எங்களுக்கு எந்த இடத்துல நாங்க நிப்பாட்டணும்ன்ற நாலேஜ் நாங்க என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப எம்எஸ்சி கூட
சப்ஜெக்ட் வைஸ். இப்போ உங்களுக்கு தியரி பேஸ்டா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்ல கடைசி வருஷம் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபுல் டைம் 1 இயர் ரிசர்ச் தருவினும், சிலர் வந்து 6 months ரிசர்ச் மாதிரி தருவினும். எம்ஃபில் பிஹெச்டி வந்து ஃபுல் டைம் ரிசர்ச். அப்ப நீங்க இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்கன்னா, இப்ப நார்மலா இப்ப நான் ஸ்ரீலங்கன் கண்டெஸ்ட்ல சொல்ல, இப்ப நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போய் இண்டஸ்ட்ரியில வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி வந்து கூட பயனளிக்கிற மாதிரி இருக்கும். எம்ஃபில் பிஹெச்டி அவை ஒரு ரிசர்ச், அந்த இண்டஸ்ட்ரி ஒரு ரிசர்ச் செய்தா மேபி அவை உங்களை என்கரேஜ் பண்ணுவீனும் ஒரு எம்ஃபில் பிஹெச்டி செய்யறேன். ஆனா நீங்க இண்டஸ்ட்ரியில இப்ப உங்க மேல் ஹயராக்கி போகணுமெண்டா எம்எஸ்சி செய்யறத அவை விரும்புவினும். அப்ப இப்ப எல்லாமே பேசிக் டிகிரி, அடுத்த லெவல் டிகிரிஸ் தான். டிஸ்அட்வான்டேஜ் இப்ப டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, எப்படியோ டிகிரிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் போகுது. பிஹெச்டி எம்ஃபில்ன்றது வந்து என்ன சொல்ல, ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு டாட் மாதிரி, என்ன சொல்றது, ஒரு நீங்க டீப்பா ஒரு சின்ன ஒரு புள்ளி ஒன்று. எம்எஸ்சி என்ற ஒரு பரந்த இது, நீங்க அதுல வந்து டீப்பா போக மேலோட்டமா நிறைய படிப்பீங்க, தியரி பேஸ்ட். பிஹெச்டி எம்ஃபில் வந்தது ரிசர்ச் பேஸ்ட், ரிசர்ச் தான் செய்கிறது. எம்எஸ்சியில வந்து ரிசர்ச் வந்து ஒரு சின்ன ஒரு பாடம். இப்ப அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அதுக்கு எனக்கு எம்எஸ்சி இருக்கு தானே, அதுல வந்து நீங்க ஃபுல் டைம் ஃபர்ஸ்ட் இயர் நான் நினைக்கிறேன் ப்ராக்டிக்கல் தியரி தான் படிக்க போறீங்க. அங்கால ஒரு வருஷம் எம்எஸ்சி ரிசர்ச் செய்வீங்க. சில நேரம் ரிசர்ச் செய்ய இல்லாட்டி உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா ஏதோ ஒன்று அப்படி ஒன்று தருவீங்க ரிசர்ச் இல்லாம. எம்ஃபில் பிஹெச்டி வந்து ஃபுல்லி ரிசர்ச் பேஸ்ட். அதான் அதில் உள்ள வித்தியாசம். ஓகே மேடம், தேங்க்யூ. அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் கிளியர் இல்லாம இருந்தது. கண்டிப்பா நீங்க சொன்ன ஆன்சர் வந்து எங்களுக்கு உதவியா இருந்தது. சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஸோ அடுத்ததா மேடம் இருக்கிற கரியர் சம்மந்தமாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த விதத்தில் மேடம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கை பற்றியும் ரிசர்வேயர் இன்ஜினியரிங்கை பற்றியும் ஒரு இன்ட்ரடக்ஷனோட தெரியலுமா மேடம்? ஸோ பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ன்றது என்னன்னு சொன்னா, நாங்கள் ஹைட்ரோகார்பன்ஸ், ரைட், கேஸ், டீசல், நேச்சுரல் கேஸ், இவையெல்லாம் சப் சர்ஃபஸுக்குள்ள தான் இருக்கு, எங்களோட நிலங்களுக்கு அடியே தான் இருக்குது, ரைட். ஃபாசில்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ், ஃபாசில்ஸால அதை ஃபாசில்ஸ் கன்வெர்ட் பண்ணி ஹைட்ரோகார்பன்ஸா மாறுது. பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸ் என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த ஆயில நாங்க என்னென்று வெளியில கொண்டு வந்து அதை என்னென்னு நாங்க பயன்படுத்துறது. அந்த நிலத்துக்கு அடியில இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸை வெளியில கொண்டுறதுக்கு பலவித டெக்னிக்ஸ், பலவித இன்ஜினியரிங் கம்ஸ் டுகெதர், ரைட். இப்ப மெயினா யோசிச்சோம்னு சொன்னா ரிசர்வர் இன்ஜினியரிங். ரிசர்வர் இன்ஜினியர், ஐஎம் ரிசர்வர் இன்ஜினியர். நாங்கள் என்ன செய்யறது, அண்டர் த சர்ஃபஸ், நிலத்துக்கு அடியில இருக்கிறது எங்களுக்கு நிஜமாக என்னன்னு தெரியாது. இட்ஸ் அ பிளாக் பாக்ஸ், ரைட். ஆனா எங்களுக்கு ஆர்கியோலஜி, ஜியோலஜி மூலம் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். இந்த இயர்ல இந்த மாதிரி நிலப்படிவுகள் நடந்தது, இந்த மாதிரி சாண்ட் ஜியோலஜி இருக்க போது இந்த ஏரியால இருந்து, ரைட். இதே மாதிரி இருக்கிற நில அமைப்பு இன்னும் ஒரு இடத்துல இருந்து, அந்த இடத்துல இருந்து ஆயில நாங்க வெளியில எடுத்தோம்னு சொன்னா அதை நாங்க ஒரு அனலாக் எக்ஸாம்பிளா வச்சுக்கொண்டு நாங்க ஒரு நியூமரிக்கல் ஸ்டடி சிமுலேஷன் செய்வோம். சிமுலேஷன் செய்து நாங்க சொல்லுவோம், ஓகே இந்த இடத்துல 50 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது. அப்ப இதுக்குள்ள நாங்க வெள்ள ட்ரில் பண்ணினோம்னா இந்த ஆயிலை நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ரைட். அது ரிசர்வர் இன்ஜினியர். ரிசர்வர் இன்ஜினியரிங் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, சிமுலேஷன் மாடல் மூலம் நியூமரிக்கல் அனாலிட்டிக்கல் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி இவ்வளவு ஆயில் இருக்குது, இத என்னன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கு நாங்க ஃபோர்காஸ்டிங் செய்து ஆன்சர் கொடுப்போம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் இருப்பினம் அவையில் என்ன செய்வினா, அந்த நாங்க ட்ரில் பண்ணின வெள்ளில இருந்து மேக்சிமமா எவ்வளவு ஆயில் எடுக்கலாம், ரைட். இப்ப 50 மில்லியன் இருந்துச்சுன்னு சொன்னா 50 மில்லியனும் வெளியில எடுக்க இயலாது. நார்மலி ரிகவரி என்று சொல்றது ஒரு 70% தான் இருக்கு நல்ல ஒரு ஃபீல்ட்ல. சில நேரத்துல 30% இருக்கு. அது ப்ரொடக்ஷன் இன்ஜினியர். இப்ப ட்ரில்லிங் இன்ஜினியர் என்ன செய்வினம்னு சொன்னா, அதையெல்லாம் ட்ரில் பண்ணிவினா, மெஷின்ஸோட போய் நிலத்தை குடைஞ்சு அடிமட்டத்துக்கு போய் வெள்ள இன்ஸ்டால் பண்ணி வெள்ள ஃபங்க்ஷன் பண்ண வைப்பினா. அதை விட எங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வேணும். ஏனென்று சொன்னா நாங்க நிலத்தை குடைக்க ப்ரெஷரை யோசிக்கணும், டெம்பரேச்சரை யோசிக்கணும்,
ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொன்னா அது வெடிச்சுச்சுன்னு சொன்னா இட்ஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, ரைட்? நாங்க சாகக்கூடும். ஸோ இப்படி பெட்ரோலியம் என்ஜினியரிங்ன்றது இவ்வளத்தையும் சேர்த்து வர அடிமட்டத்துல இருக்கிற நில ஹைட்ரோ கார்பன்ஸை என்னன்ட்டு எஃபிஷியண்டா வெளியில எடுப்பீங்க. அப்படி எடுக்க யூ ஹாவ் டு டூ இட் இன் அ சேஃப்லி மேனர். சேஃப்டியை யோசிப்பீங்க, எக்கனாமிக் ரிகவரியை யோசிப்பீங்க. இதோட நான் இப்ப ஒன்று சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா நாங்கள் எல்லாருமே கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை பற்றி கதைக்கிறோம், ரைட்? வி வாண்ட் டு கோ கிரீன். அப்ப ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ கிரீன், ரைட்? வி பொல்யூட் த என்வாயன்மெண்ட் a lot. பட் எங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் வேணும், ஏன்னா தட் கிவ்ஸ் அஸ் தி எனர்ஜி, ரைட்? அப்ப நாங்க இப்ப ரினியூவபிள் எனர்ஜியை இப்ப யோசிக்கிறோம். அது என்ன செய்யும்? நாங்க ஹைட்ரஜனை யூஸ் பண்றதுக்கு, சன் எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு. ஆனா அட் த மோமெண்ட் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த வேர்ல்டுல இருக்கிற எனர்ஜி டிமாண்டை நாங்கள் ஈக்குவேட் பண்ணிடலாது. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அப்ப சில கண்ட்ரிஸ் 2050 வந்து இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஃபுல்லா கிரீனா போகிறதுக்கு டிசைட் பண்ணிருக்கு. சில கண்ட்ரி 2030. ஆனா அண்டில் தென் உங்களுக்கு இந்த பெட்ரோலியம் என்ஜினியரிங் இஸ் நீடட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஏன்னா வேர்ல்ட் வைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் வெல்ஸ் இருக்குது. அப்போ இவ்வளவு காலமும் அந்த வெல்ஸ்ல இருந்துதான் ஹைட்ரோ கார்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி உலகம் வந்து எனர்ஜிக்கு பயன்படுத்திச்சது. இப்ப அந்த வெல்ஸ் எல்லாத்தையும் நீங்க டீகமிஷன் பண்ணணும். டீகமிஷன் பண்ணணும்னு சொன்னா என்ன? வடிவா ஷட் பண்ணி அதுல எந்த ஒரு எக்ஸ்போஷனும் நடக்கக்கூடாது, ப்ரெஷர் அவுட்பர்ஸ்ட் நடக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு வெல்லா ஷட் பண்றதுக்கு ஒவ்வொரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அது ஒரு இன்ஜினியரிங். அது இன்னும் ஒரு 20-25 வருஷம் போகுது முழு வெல்ஸையும் நாங்க டீகமிஷன் பண்ணி முடிக்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி பெட்ரோலியம் என்ஜினியர்ஸ் டூ. அந்த பெட்ரோலியம் என்ஜினியர்ஸ்ல ரிசர்வ் என்ஜினியர்ஸ் வந்து சிமுலேட் பண்ணுவினா, ப்ரெடிக்ட் பண்ணுவினா, ஃபோர்காஸ்ட் பண்ணுவினா. ட்ரில்லிங் என்ஜினியர்ஸ் வெல்ல ட்ரில் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பினா. ப்ரொடக்ஷன் என்ஜினியர்ஸ் வந்து டெய்லி ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன். இப்ப சில நேரத்துல ஆயில் வந்து கொண்டு கேட்க சோல்ட் படிச்சுட்டா இன்றைக்கு ஒரு 4000 பேரல்ஸ் வந்தது, நாளைக்கு ஒரு 2000 தான் வருதுன்னு சொன்னா நீங்க யோசிக்கணுமே அப்படி ஹாஃபா போனது. அப்ப அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை சால்வ் பண்ணுவீங்க. அது டெய்லி ஆப்டிமைசேஷன். ஸோ இதுதான் we as a petroleum engineers we do. That's our bread and butter. தேங்க்யூ வெரி மச் மேடம். அப்போ சொல்லக்களே விளங்குது அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு டீம்ஸ் எவ்வளவு இன்ஸ்பயரான ஒர்க்ன்றது வந்து கட்டாயம் விளங்குது மேடம். கட்டாயமாக நான் நினைக்கிறேன் இதில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கணக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்படி ஒரு ஃபீல்டுக்குள்ள போகணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டாயம் வரும் நம்புறேன் மேடம். அடுத்த கேள்வியும் உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக கேட்கணும்னு விரும்புகிறேன் மேடம். ஏனென்றால் இப்போ ஃபிசிக்ஸ் அல்லது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இப்போ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 மெயினான ஸ்பெஷல் டிகிரி கொடுக்குறாங்க ஃபிசிக்ஸில். அப்போ அதில் ஃபிசிக்ஸ் அல்லது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஸ்பெஷல் செஞ்ச ஒருவர் என்ஜினியரா, சிவில் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா வரையிலும் என்று நீங்க முன்னுக்கு சொல்லி இருந்தீங்க. அப்படி வார வரைக்கும் என்ஜினியரிங் டிகிரி செஞ்சு என்ஜினியரா வார வரைக்கும் இடையில ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அல்லது அவங்க வாரது? ஸோ தி டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு? இப்போ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டில இருந்து வர்றாக்களுக்கு இம்மீடியட்டா சிவில் இன்ஜினியரா வருகிறார், ரைட்? இப்போ எங்களை மாதிரி பயோ சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் செய்து வர்றாக்க நாங்கள் மேபி இப்போ நான் வந்து இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் செய்ய வேண்டி இருந்தது பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ இட் வாஸ் அ மேட்டர் ஆஃப் 2 years, ரைட்? அப்ப நீங்க கிராஜுவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 years கரியரா பாத்தீங்கன்னு சொன்னா ஆஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டில இருந்து வர்றால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை உடனே எடுக்க, ரைட்? அப்ப அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே இருக்கு. எங்களை மாதிரி பிசிக்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த இன்ஜினியரா வர்றதுக்கு நெக்ஸ்ட் 5 years அட் தி எண்ட் ஆஃப் த 10 years நீங்க கரியரை பாத்தீங்கன்னு சொன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவாலிட்டி. நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு 10 வருஷ கரியருக்கு பிறகு நீங்க இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியால வந்த இன்ஜினியரோ பிசிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியால வந்த இன்ஜினியரோ இட் டசன்ட் மேட்டர். அது உங்களோட உழைப்பு, உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட பெர்சிவியரன்ஸ். யூ கேன் ஷைன் மச் மோர் தேன் எனிவன். நீங்க அந்த ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருந்தீங்கடா. இப்ப முதல் ஒரு 5 வருஷத்துக்குள்ளதானே அந்த டிஃபரன்ஸ் இருக்குமா? இவர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டில இருந்து வந்தாக்க நாங்க பிசிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி. பிறகு பாக்குறது உங்களோட கையில தான் இருக்குது. நீங்க என்னென்று வளர்க்க போறீங்க. இப்ப பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எடுத்தா இட்ஸ் எவர் சேஞ்சிங், ரைட்? ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வர நீங்க முதல் யோசிச்சு வச்ச பிரின்சிபல்ஸ் எல்லாம் பிள்ளையா இருக்கக்கூடும், மாத்த வேண்டி கிடக்கு. அப்ப உங்களுக்கு அந்த ஒரு தனி முயற்சி, அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சுண்டா நீங்க உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொண்டிருப்பீங்க. நாங்க நார்மலி சொல்றது மெடிசின் டாக்டர்ஸ் வந்து ஆல்வேஸ் படிக்கணும், ஏன்னா தே ஹேவ் டு அப்டேட் தியர் நாலேஜ். ஆக்சுவலி எல்லா ஃபீல்டும் அப்படித்தான்.
பிகாஸ் வேர்ல்ட் இஸ் எவர் சேஞ்சிங், ரைட்? அப்போ மாற மாற உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னா, நான் படிச்சு என் ஸ்கில்ல உயர்த்துவேன், எக்ஸ்பீரியன்ஸை மாத்துவேன், ஐ எம் ரெடி டு சேஞ்ச். அந்த டைம்ல எந்த ஃபேக்கல்ட்டில வந்து நீங்க என்ஜினியர் ஆனதுன்றது இட் டசன்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எஸ் அஸ் அ பிக் டிஃபரன்ஸ். அவையில் வந்து அதே ஸ்பெஷலைஸ் பண்ணி 4 வருஷம் டிகிரி செய்தா உடனே அவைகளுக்கு வேலை கிடைக்கும். நீங்க அந்த எக்ஸ்ட்ரா 2-3 இயர்ஸ் போட வேண்டி இருக்கும். நீண்ட தூர வாழ்க்கையில திரும்பி பார்க்க அந்த 2-3 வருஷம் உங்களோட வாழ்க்கைய பாதிக்க போறது இல்ல. அதை நீங்க சரியா பயன்படுத்தினீங்க சொன்னா. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஸோ அதுவும் கட்டாயமா இப்போ இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்பட்டு அது கிடைக்காம இதுக்கு வந்தார்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஆன்சராக இருக்கும். இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். என்னென்றால் ஃபிசிக்ஸில் ஸ்பெஷல் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்க விரும்புகிற அட்வைஸ் அல்லது சொல்ல விரும்புகிற கைடன்ஸ் ஏதாவது இருக்கா மேடம்? அதான் இந்த செஷனில் ப்ரிப்பேர் பண்ணி இருந்ததில் கடைசியான கேள்வி. பிசிக்ஸ்ல ஸ்பெஷல் செய்யறது நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னா, நீங்க என்ன டிகிரிலே என்ன சப்ஜெக்ட்லயும் ஸ்பெஷல் செய்யலாம். ஆனா உங்களோட வந்து அட்டிடியூட் சரியா இருக்கணும். அதாவது உங்களோட ஆர்வம் வந்து ஒரு புது விடயத்தை படிச்சு அதை பயன்படுத்தணும். இப்ப நான் வந்து டிகிரி செய்யணும், ஸ்பெஷல் டிகிரி என்னன்னு சொல்றது, வை என்ற கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன வாழ்க்கையில ஒவ்வொன்று செய்ய போய்க்க வை என்ற கொஸ்டினை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா உங்களோட ஐடியாஸ் கிளியர் ஆகும், ரைட்? அப்ப நீங்க என்ன பிசிக்ஸ்ல ஸ்பெஷல் செய்யறேன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்ல ஒரு ஆர்வம் இருக்கணும், ரைட்? உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ அ ஸ்பெஷல் டிகிரி. அதே நேரம் நீங்க பிசிக்ஸ் ஸ்பெஷல் செய்தா பிசிக்ஸ் ஸ்பெஷல்ல தான் நீங்க உங்க ஃபியூச்சர் அமைக்கணும் வேண்டியில. பிசிக்ஸ் இஸ் சச் அ டிரான்ஸ்ஃபரபிள் சப்ஜெக்ட். வாழ்க்கையில ஃபண்டமெண்டல்ஸ். நான் ஐம் சாரி, நான் மேபி பயஸ்ட், ரைட்? ஐ லைக் மை பிசிக்ஸ். பட் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க உங்களோட நோக்கம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன ஸ்பெஷல் செய்தாலும் பரவாயில்ல, யூ கேன் கம் அப். ஆனா இந்த நோக்கத்தை சரியாக்கணும். ஏன் அதை செய்றீங்க? உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க ஒரு சந்தோஷம் வரும், அப்படி ஒரு அட்ரினலின் ரஷ் உங்களுக்கு வரும்னு சொன்னா எஸ் யூ ஆர் இன் அ ரைட் வே, ரைட்? அப்ப நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணினீங்கன்னா then you will succeed. ரைட். தேங்க்யூ வெரி மச் மேடம். கட்டாயமா இதுல பார்த்துட்டு இருக்கிற பிசிக்ஸ் ஸ்பெஷல் செய்யற எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவீங்க என்று நம்புறேன். சலமியாக்கா. தேங்க்யூ மேடம். அபர்ணா மேடம், உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஃபார்மசி ஃபீல்டுல ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன? ஸ்ரீலங்கால ஃபார்மசி ஸ்பெஷலைசேஷன் செய்யக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னவா? வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு பயோ ஃபீல்ட்லயே கூட வேலை வாய்ப்பு இருக்கிறது ஃபார்மசிக்கு தான் நிற்கிறேன். இந்த ஃபார்மசி வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா, ஒன்று சயின்ஸ் ரிலேட்டட், அங்கே ப்ராக்டிஸ் ரிலேட்டடா இருக்குது. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அது இப்ப நிறைய வந்துட்டு இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் மாதிரி இங்க மேனுஃபேக்சர் பண்ண வேணும்னு புது புது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்துட்டு. இப்ப மேனுஃபேக்சரிங் அண்டு போனா அதுல ப்ரொடக்ஷன் இருக்கும், கியூசி இருக்கும், ஸ்டோர்ஸ் அப்படி நிறைய இருக்கு. மற்றது ரெகுலேட்டரி பக்கம் இருக்கு. ரெகுலேட்டரி என்ன, இப்ப மெடிசினை நீங்க இம்போர்ட் பண்ண ஒரு மருந்தை வந்து நீங்க வாங்கி இங்க கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறதுண்டா அதெல்லாம் ரெகுலேட் பண்ணியிருக்கோம். நெச்ச மாதிரி நீங்க மருந்துகளை கொண்டு வந்து நெச்ச மாதிரி விற்கல. அதுக்கு ஒரு ரெகுலேஷன், ஒரு மருந்தை ரெஜிஸ்டர் பண்ண வேணும் என்எம்ஆர்ஐல, அது எப்படி பேக்ல இருக்க வேணும், எப்படி அதெல்லாம் இருக்கு. அப்ப ரெகுலேட்டரி சைட்ல ரெகுலேட்டரி பாடியிலையும் ஒர்க் இருக்கு. அதாவது என்எம்ஆர்ஐலையும், அதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒரு டாக்குமெண்டா கொடுக்குதுண்டா அதை இவாலுவேட் பண்ற அத்தாரிட்டி என்எம்ஆர்ஐலையும் அதுலேயும் ஃபார்மசிஸ்ட் இருக்க வேணும். அவைக்கு தான் தெரியும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எது சரியா பழியாது. அதே மாதிரி இங்க டாசியர்ஸை சப்மிட் பண்ற ஆட்களும் வந்து ஃபார்மசி நாலேஜ்ல இருக்க வேணும். ஏண்டா இப்ப நாங்க கூட வந்து இங்க இம்போர்ட் பண்ணிக்கு கூட இந்தியா பாகிஸ்தான்கள் வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன தேவை, அது சரியான ஃபார்முலாஸ் இருக்குதா, சரியான ஜிஎம்பி சர்டிபிகேட் எல்லாம் இருக்காண்டு பார்த்து செய்யறதும் வந்து ரெகுலேட்டட். இப்ப நிறைய இம்போர்ட் பண்ற கம்பெனிஸ் இருக்கு. ஃபார்மசி என்றது ஒரு பெரிய மாஃபியா, என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வேர்ல்ட் வைடா. அப்ப கூட நாங்க இம்போர்ட் பண்ணி செய்யறபடியால ரெகுலேட்டரி ஒர்க் வந்து கணக்கு இருக்கு.
அதை விட ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வழி இருக்கண்டா இப்ப டிஸ்பென்சிங் அண்டு முந்தி ஃபார்மசி அண்டா டிஸ்பென்சர்ஸ் மருந்து சும்மா கொடுக்குறாக்கள் அந்த ஒரு தாட் தான் இருந்தது. இப்ப வந்து கவுன்சிலிங் இருக்குது. இப்ப நாங்க ஒரு என்ன சொல்ற மருந்து குடிக்க அந்த பேஷண்ட்டுக்கு நாங்க எப்படி செய்ய வேணும், என்னென்னத்தோட எடுக்க வேணும், இந்த மருந்து அதோட எடுக்காதீங்க அப்படி சொல்ற அந்த விதம் இருக்கு. அதை விட கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருக்குது. வேற அது ஸ்ரீலங்கால இப்ப குறைவு. நேற்று நான் சுரேஷன் என்ன சொன்ன இந்த கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அடுத்து மற்ற ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் எங்களை கொஞ்சம் அந்த இடத்துல வளர விடணும் இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் அவன் சப்போர்ட்டும் இருக்குது. ஏன்னா நாங்க போய் அவன் பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்து அது எல்லாம் டேலி சரியா இருக்குதா, இந்த மருந்தோட ஒத்து கொடுக்கலாமா ஒரு பேஷண்ட்டுக்கு, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வருமா அப்படி அனலைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ற ஒரு லெவல் அந்த அதுதான் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருக்கு. அந்த லெவல்ல இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுக்குது. இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது நிறைய இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருக்குது. இங்க கொஞ்சம் அது குறைவு. அதை விட அகடமிக் ரிலேட்டடா இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப பொது நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்குது, அதுல வேகன்சிஸ் இருக்கு. மற்றது ரிசர்ச்லயுமே நீங்க ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில கூட நீங்க ரிசர்ச் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே வந்து ஃபார்மசி ரிலேட்டடா தான் இருக்கும். ஒரு கெமிஸ்ட்ரியாக்கா செய்யற ரிசர்ச்சையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ட்ரக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாக்குறதோ, அப்புறம் நானோ பக்கம் இருக்குது, நானோ மெடிசின்ஸ் நானோ அப்படி ரிசர்ச் பக்கமும் இருக்குது. அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபார்மசிக்கு கணக்கு என்னன்னு சொல்றது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்ரீலங்கால இருக்குது கணக்கு. மேனுஃபேக்சரிங், ரெகுலேட்டரி, ஹாஸ்பிட்டல், பட் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ் இருக்கு. கம்யூனிட்டி ஃபார்மசி இப்ப ஒரு ஃபார்மசி வச்சு நீங்க பேஷண்ட்ஸு கொடுக்கறது. அப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு கவுன்சிலிங் இருக்கும். ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசியில ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு ஏரியா இருக்கு. இப்ப வர ஃபார்மசி டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அது பொதுவோட கொஞ்சம் செய்யணும். அப்ப நீங்க வந்து எங்களோட இது ப்ரொஃபஷன், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி. என்ன ஃபார்மசின்றது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி. நீங்க வந்து ஒரு என்னது சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்றீங்க, ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் இது. அப்ப ஸ்ரீலங்கால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கிற ஃபீல்ட் நான் நினைக்கிறேன் ஃபார்மசி ஃபீல்டு தான். நான் பயோ ஃபீல்ட்ல நான் சொல்லுவேன். ஓகே மேடம், தேங்க்யூ. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல பயோசயின்ஸ் படிச்சு எந்த ஸ்பெஷலைசேஷன் டிகிரிக்கு போகலாம்னு பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட ஜூனியர்ஸுக்கு மிகவும் உதவியா பயஸ்டா இருந்தனாலும் தெரியல. நான் ஃபார்மசி படிக்க மற்ற ஃபீல்டும் செய்யலாம். ஆனா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்பெஷல்ல இருக்கிறது கெமிஸ்ட்ரி, ஃபார்மசிக்கு இப்ப கணக்கு இருக்குது. ஓ மேடம், அது ஒரு வகையில உண்மையான நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் தான் இண்டஸ்ட்ரியல் வைஸ்ல. ஸோ இது ஃபார்மசி டிகிரி செய்கிறார்களுக்கும் செய்ய இன் பண்ணி கொண்டிருக்கிறார்களுக்கும் கட்டாயம் ஒரு என்கரேஜிங்கான ஒரு ஆன்சரை தான் மேடம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாகவும் பொறுமையாக வந்து பதில் சொன்னதுக்கு அபர்ணா மேடம், கிர்வாணி மேடம் ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ. கண்டிப்பா கட்டாயமா எங்களோட இந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாம பிறகு இந்த வீடியோஸை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட கட்டாயம் உங்களோட ஆன்சர்ஸ் ஒரு உதவியாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஓ மேடம், ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ. ஸோ இப்போ ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வந்த கேள்விகள்லையும் இந்த ஜூம் ஊடாகவும் சில கேள்வி அனுப்பியிருந்தாங்க, மற்றபடி வாட்ஸ்அப் ஊடாகவும் தெரிஞ்ச ஜூனியர்ஸ் சில கேள்வி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அதில் பெரும்பாலான கேள்விகளுக்கு மேடம் பதில் சொல்லக்கலையே, அவங்க வேற கேள்விகளுக்கான பதில் சொல்லக்கலையே அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு, ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ கிளியராக ஆன்சர் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இப்போவும் உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை நீங்கள் Q&A அதன் மூலமாக அனுப்பலாம்.
ஸோ அதில் இருக்கிற ஒரே ஒரு இன்னொரு கேள்வியை வேணுமென்றால் கேட்டுட்டு வேற Q&A இல்லாட்டி அதோட செஷனை முடிக்கலாம். கிர்வானி மேடம், நீங்கள் வந்து டொமைன் சேஞ்ச் பண்ணி, அதாவது ஃபிசிக்ஸ் செஞ்சு திருப்பி என்ஜினியரிங்கு மாறி அல்லது வேறு வேறு கண்ட்ரிஸ் போய் ட்ராவல் மாறி மாறி போனீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அப்படி போகக்குள்ள வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன, அதில் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க என்ற சம்மந்தமான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா மேடம்? என்னடா இப்போவும் கூட ஃபிசிக்ஸ் டிகிரி செய்கிறாங்களோ இல்லாட்டி மேத்ஸ் டிகிரி செய்கிறாங்களோ அடுத்த கட்டம் தாங்கள் சில நேரம் என்ஜினியரிங் பக்கம் அல்லது பிசிக்ஸ் பக்கம் மாறணும் என்று இன்ட்ரெஸ்டோட இருக்கிறார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பைரேஷனாக இருக்கும் மேடம். இந்த கேள்வி மிகவும் நல்ல கேள்வி என்ன பொறுத்த மாதிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிசிக்ஸ்ல இருந்து என்ஜினியரிங் மாறுறது கஷ்டமாகி இருக்கல. அதுக்கு சொன்னதுக்கு முதல் காரணம் முதலே சொல்லிட்டேன். எங்கட யூனிவர்சிட்டி டிகிரி வந்து தட் சாலிட். எங்களோட நாலேஜ் அண்ட் எங்களோட ஃபண்டமெண்டல் நாங்க எங்களோட யூனிவர்சிட்டியில படிச்சது சாலிடா இருந்தபடியா எனக்கு என்ஜினியரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்க அது எனக்கு கஷ்டமாக இருக்கல. அது நேரம் நான் சொல்லுவேன், ஆஸ் அ ஸ்ரீலங்கன் எங்கட அந்த படிக்கிற விதங்கள், எங்கட டிசிப்ளின், எங்கட டெடிகேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங், ரைட்? அபர்ணா சொன்ன மாதிரி, அபர்ணா முதல் சொல்லி இருக்கிறார், நீங்க என்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க, என்ன மாதிரி பிளான் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட அச்சீவ்மெண்ட் இருக்க போகுது. சோ ஒரு டிகிரில இருந்து இன்னொரு டிகிரிக்கு போறதோ கன்வெர்ட் பண்ணி ஹையர் டிகிரி செய்யறதோ உங்களுக்கு ஒரு நாளும் கஷ்டமாக இருக்க போறது இல்ல. நீங்க தயார் என்று சொன்னா என்னென்று தயாரா இருக்கணும்னா, நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், பேஷன் இருக்கணும். இப்போ நீங்க பர்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவீங்க. நாடு விட்டு நாடு போறது பெரிய ஒரு விஷயம், ரைட்? நான் வந்தது கல்யாணம் கட்டி வந்த நான் அப்படி வரைக்க வந்து ஒன்று வந்து ரைட், எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, நான் லோன்லியா ஃபீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கல. ஏன்னா எனக்கு கணவர் இருந்தவர். நீங்க ஸ்டூடெண்டா போயிக்க ஒரு லோன்லினஸ் வரக்கூடும், ரைட்? அது கொஞ்சம் கஷ்டம், அது டைம் எடுக்கும், அது செட்டில் ஆக. அடுத்தது வந்து தேங்க்ஃபுல்லி எங்களுக்கு மொழி பிரச்சனை வரையில. ஏன்னா நாங்க ஆங்கிலத்துல தமிழ் யூனிவர்சிட்டியில இருக்கே சிங்கள ஸ்டூடெண்ட்ஸோட படிக்கிறோம், கதைக்கிறோம், வி கேன் மேனேஜ். ஆனா இப்ப நீங்க ஜெர்மனிக்கு போனீங்கன்னு சொன்னா ஜெர்மன் லாங்குவேஜ்ல தான் நீங்க பிஹெச்டி செய்யணும். அப்படி என்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், ரைட்? அப்ப அந்த பிரச்சனை இருக்கு. அடுத்தது வந்து நான் பிஹெச்டி செய்தது அபண்டா மாதிரி பிள்ளைகள் பிறந்த பிறகு. அப்ப நான் செய்யக்க என் மூத்தவருக்கு 7 வயசு, சின்னவருக்கு 5 வயசு. அப்ப எங்களுக்கு வேற ஒரு ஹெல்ப்பும் இல்லை, ரைட்? அப்ப நாங்க ஒரு பேலன்ஸ் பண்ணணும். வீட்டு லைஃப், பிள்ளைகளை பார்க்கணும். பிஹெச்டி வந்து 9 to 5 ஜாப் இல்ல, அன்லிமிட்டட் ஹவர்ஸ். அப்ப உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட், எனக்கு ஐ எம் எவர் சோ கிரேட்ஃபுல், என் ஹஸ்பண்ட சப்போர்ட் இருந்தது. பிள்ளைகளை நர்சரிக்கு விட்டோ ஆஃப்டர் ஸ்கூல் கேருக்கு விட்டு. இப்ப அதுவும் வந்து எங்க திருப்பி வருதுன்ற அந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு டிசிப்ளின் இருந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருந்து அது மேனேஜ் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு என்ன மட்டும் யோசிக்கணும், அஸ் அ ஃபீமேல் நீங்க மெட்டர்னிட்டி லீவ் எடுக்க போறீங்க. அப்ப நீங்க ஆல்வேஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் சம் பிரேக். ஆனா என்ன நான் சொல்றேன்னா, நீங்க அதுல போக்கஸ் பண்ணக்கூடாது. நான் இன்னும் ஒரு ஆளோட கம்பீட் பண்ணேன், அதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியம். ஆனா நீண்ட நாள் நோக்கத்துல செய்யக்க இந்த சிறு சிறு தடங்கங்கள் எல்லாம் உங்களுக்கு பெருசாக தோன்ற போறது இல்லை. உங்களோட போக்கஸ் சரியா இருந்தா நீங்க அதுலதான் போக்கஸ் பண்ண போறீங்க, அதோட உங்களோட கடமையிலேயே நீங்க செய்ய போறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், குட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இப்ப எனக்கு இப்ப நான் ஸ்காட்லாண்ட்ல எனக்கு என் பேட்ச்மேட்ஸ் ஒருத்தரும் இல்லை, ஆனா இங்கிலாந்துல இருக்கிறேன். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த யூனிவர்சிட்டியில நாங்க வரைக்கும் நாங்க அவ்வளவு ஒரு பொன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃபோன் பண்ணி வந்தாங்க. எங்களுக்கு ஏதாவதுண்டா அவையில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அப்ப அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்றது உங்களோட கையில இருக்கு. வெளிநாட்டுக்கு போறது ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை தான், ரைட்? ஆனா உங்களோட கையில இருக்கு, நீங்க அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை என்னென்று கிரியேட் பண்ண போறீங்க, என்னென்று மேனேஜ் பண்ண போறீங்க. ஸோ ஒரு ப்ரீ பிளான், ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், டிசிப்ளின் இருந்தா யூ கேன் சக்சீட். ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். ஸோ இந்த ஃபுல் செஷனுமே கட்டாயம் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகும், அதே மாதிரி கணக்க நாலேஜை கெயின் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு இந்த செஷனுக்கு முதலே கணக்க பேர் பிஹெச்டி எப்படி போற, இல்லாட்டி அடுத்த கட்டம் என்ன, இந்த டிகிரி முடிச்ச உடனேன்ற ஒரு டவுட்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கட்டாயமா ஒரு கிளியரான வழியை கீர்வாணி மேடமும் அபர்ணா மேடமும் எங்களுக்கு இன்றைக்கு காட்டியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ வெரி மச். ஸோ அத்தோட இந்த செஷனையும் முடிச்சு கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.
1 minute. எல்லாருக்கும் மிகவும் நன்றி இந்த opportunity தந்ததுக்கு. ஸோ அபர்ணா கனாலத்துப்புறம் உங்களை பார்க்கறது மிகவும் சந்தோஷம். அண்ட் இப்படி நீங்க செய்யறது வந்து எத்தனையோ பேருக்கு பாசிட்டிவ், அதாவது அவையில் வந்து என்கரேஜ்மெண்டா இருக்க போது. ஸோ எனக்கு இந்த opportunity உங்களோட கதைக்க தந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. மக்கா எனக்கும் நீங்க லைக் எங்களோட வியூஸ உங்களுக்கு ஷேர் பண்ணதுல சரியான சந்தோஷம். என்ன எதுவும் ஹெல்ப் வேணுமெண்டா யாரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பவும் கண்டாக்ட் பண்ணலாம். நான் அது சொல்லியிருக்கேன். இமெயில் பண்ணியோ என்னதோ என்ன செய்யறது, எந்த இண்டஸ்ட்ரிக்கு போறது, அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கேளுங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு தானே, யோசி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல கண்டாக்ட் பண்ணலாம். மற்றது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருக்கேக்க உங்களோட டீமா ஒர்க் பண்றதையோ, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்பெஷலி தமிழாக்கள் உண்டா, தமிழ் குரூப்பா உண்டா இருக்காருங்க. ப்ராக்டிகல் செஷன்ஸ் அதுகள் போயிருக்க சிங்கள மெட்ட கம்யூனிட்டிஸோட சேர்ந்து உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், இப்போ நீங்க ஸ்ரீலங்கால இருக்குன்னா கட்டாயம் சிங்களம் இங்கிலீஷ் எல்லாம் தேவை. அதுகளை வளர்த்து கொள்ளுங்க. மற்றது எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்ப எங்களை யூனிவர்சிட்டியில பார்த்தா எந்த பிள்ளை எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் செய்யுது எல்லாம் செய்யுதோ அந்த பிள்ளை வந்து வெளியில போக ஷைன் பண்ணும். தனியா படிப்பண்டி இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்த எல்லாரும் நல்லா இருக்கணும். இல்லை நான் நார்மல் டிகிரி செய்தும் ஜென்ரல் பாஸ்ல போயும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளை வந்து எப்படியுமே இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு நல்லா ஷைன் பண்ணும். அது நான் 100% ஷுவரா சொல்றேன். ஸோ உங்களோட ஒரு ஆர்கனைசிங் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யறதோ, அதில் பார்ட்டிசிபேட் பண்றதோ அதுகளை செய்யுங்க. இந்த 4 வருஷம் கேம்பஸ் லைஃப் வந்து உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க யூனிவர்சிட்டியை தாண்டி போன பிறகு உங்களுக்கு ஒர்க்குக்கு போன அப்புறம் அந்த லைஃப் வந்து சரியான வித்தியாசம், காம்படிஷன். அது இப்போ இந்த 4 இயர்ஸ்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 இயர்ஸ்ல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற எங்கேயும் கிடைக்காது. அது சயின்ஸ் ஃபேக்கல்டி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல அது என்னன்னு சொல்றேன்னு தெரியல, எங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அந்த எப்படி மோல்ட் பண்ணி அனுப்புதல் எங்களுக்கும் தெரியல. நம்ம வெளியில வந்தோன்னு என்னன்னு நாங்க இவ்வளவு போல்டா எல்லாம் செய்யறோம்ன்றது எங்களுக்கே தெரியல. நான் எப்படி உங்களை உருவாக்கி தருது. அந்த ஒரு இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அதை வடிவா பாவியுங்கோ. இந்த 4 இயர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா படியுங்கோ. உங்களுக்கு எது ஹெல்ப் வேணுமெண்டா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. I echo Thank you very much. Abarna. Absolutely. Yes. தேங்க்யூ மேடம். நீங்க சொல்லியிருந்தீங்க எங்களை அகடமிக் ரீதியாகவும் ஒரு லைஃப் ஸ்டைல்லையும் நாங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு நல்ல கைடன்ஸ். அதாவது நீங்க சொன்னதுல ஒரு விருப்பமான ஒரு விஷயம் வந்து பிஹெச்டி எங்களை அகடமிக்லையும் கைட் பண்ணிச்சு, எங்களை ஒரு மனுஷனா மாத்திச்சு, எங்களை நிறைய விதத்துல மாத்திச்சு. ஸோ ஆஃப்கோர்ஸ் நாங்க அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து நிக்கிற ஒரு ஜெனரேஷன் தான். ஸோ கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு ஆன்சர்ஸும் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. மிகவும் நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில எங்களோட கலந்து கொண்டதுக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நன்றி. ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் எங்களுக்கு சார்பா நன்றியை தெரிவிச்சுக் கொள்றோம்.